வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். டீப் டைவ் அப்படிங்கிற பேர்ல நம்ம பாட்காஸ்ட்டை தொடர்ச்சியாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 பாட்காஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஒன்னு சங்கி மூவிஸ் டீகோடர் அப்படின்ற தலைப்புல ஒரு பாட்காஸ்ட் முடிஞ்சிருக்கு. அடுத்து ஜென்சி குற்றவாளிகள் அப்படின்ற தலைப்புல 2வது பாட்காஸ்ட் முடிஞ்சிருக்கு. இப்போ 3வது பாட்காஸ்ட்ல இருக்கும். இப்போ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கடைசியாக சில பல நாட்களாக, குறிப்பாக இந்த 2-3 நாட்களாக இளையராஜா தொடர்பான ஒரு டாக் சமூகத்தில் நடந்துட்டு இருக்கிறத எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இளையராஜா தன்னுடைய சிம்பனியை லண்டன்ல அரங்கேற்றம் பண்ணி முடிச்சுட்டு தமிழகம் திரும்பி இருக்காரு. இது சம்பந்தமா நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய அவருடைய சாதனை குறித்து பலரும் மெய்சிலிருத்து பேசக்கூடிய பேச்சுக்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இந்த சிம்பனில என்ன நடந்திருக்கு, இது பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி என்ன, அண்ட் இதனுடைய ஃபியூச்சர் என்ன, இப்படி பல ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம பேச இருக்கோம். இந்த பாட்காஸ்ட்ல இன்னைக்கு நம்ம கூட கலந்துக்கிறதுக்கு தோழர் மருதையன் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி திரும்புற இடம்லாம் வெறும் இந்த சிம்பனி பத்தி தான் பேச்சு. ஸோ நான் அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். முதல்ல சிம்பனினா என்ன, ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒண்ணு தெரியுது. என்ன அப்படின்னா, என்னமோ ஒண்ணு பெருசா பண்ணிருக்காரு, பயங்கரமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு சம்பவம் பண்ணிட்டாரு, ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காரு, ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்காரு, லண்டன் போயிட்டு ஒரு பெரிய விஷயத்த இளையராஜா பண்ணிருக்காரு அப்படின்றது புரியுது. பட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத இளையராஜா சில இடங்கள்ல சொல்லியிருக்காரு, சில பேட்டிகள்லாம் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி இதை புரிஞ்சுக்கலாம், என்ன செஞ்சுட்டு வந்திருக்காரு இளையராஜா? இல்ல, ஒரு விஷயம் 93ல் அவர் இதே மாதிரி பிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரால ஒரு சிம்பனி செய்தார். அப்போ இதோட மிகப்பெரிய ஆர்கெஸ்ட்ரா அப்படின்றது ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆர்கெஸ்ட்ரா. ஓகே. அந்த சிம்பனி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்த பிறகு மிகப்பெரிய அளவுல பெரியார் திடல்ல பாராட்டு விழா, பல தலைவர்கள் ஏற்கனவே பண்ணிட்டாரா சிம்பனி? ஆமா, 93ல். ஓகே. அப்போ இதெல்லாம் நடந்தது. அப்போ நான் புதிய கலாச்சாரம் பத்திரிகையோட ஆசிரியராக இருக்கிறேன். எல்லாரும் போய் பேசுறாங்க, இது என்னன்னு தெரியல, என்னவோ பண்ணிருக்காரு, நம்மால் பயங்கரமா ஒண்ணு பண்ணிருக்காருன்றாங்க, என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு தெரியல. அப்புறம் தான் அப்போ பெரிய, எனக்கு ஒன்றும் பெரிய இசை அறிவு ஒன்றும் கிடையாது. எல்லாரையும் போல இசை ரசனை உண்டு, அதுவும் இளையராஜா இசை ரசிகர். அப்போ என்ன செஞ்சேன்னா, அப்போ மதிமுக கவிஞர் குடியரசன் இருந்தார், அவருடைய மகன் இசைவாணன். அவர் ஒரு மியூசிக் டைரக்டர், வெஸ்டர்ன் மியூசிக்கு நல்லா தெரிஞ்சவர். அப்புறம் அவர் போய் பார்த்து, தோழர் வீராசாமின்னு அவருக்கு நண்பர், தோழர், அவரோட போயிட்டு அவர்கிட்ட பார்த்து இது என்னங்க அப்படின்ன பிறகு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இதனுடைய சிறப்புகள் இதெல்லாம். அப்புறம் சில தொடர்பான நூல்களை படிச்சுட்டு அப்போது ஒரு கட்டுரை, பண்ணைப்புறத்திலிருந்து ஃபிலார்மோனிக் வரை அப்படின்னு ஒரு கட்டுரை புதிய கலாச்சாரத்தில் வெளியிட்டோம். அது ஓரளவு என்ற வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதணும். அதில் என்னன்னா, நம்மூர் இசைன்னா என்ன, சிம்பனின்னா என்ன, என்ன செஞ்சுருக்காரு இளையராஜா, இளையராஜாவோட திரை இசையில் என்ன சிறப்பு இருக்குது, இதெல்லாம் எழுதினப்போ நம்ம கம்யூனிஸ்டுகள் புரட்சி செய்கிறவங்க, இளையராஜா ஒரு சினிமாவுக்கு டியூன் போட்டிருக்காரு, இவரை பாராட்டி நீங்கள் எழுதுறீங்க, இதெல்லாம் நியாயமா, அடுக்குமா அப்படின்னு கொஞ்சம் பேர் கேள்வி கேட்டாங்க. அந்த விவாதங்களுக்கு எல்லாமும் பதில் அளித்து எழுதணும். இப்போ ஆயிடுச்சு, இப்போ 93, இன்னைக்கு நம்ம 30 வருஷம் ஆயிடுச்சா? 30 வருஷம் தானே. இல்ல தோழர், இப்போ நான் நியூஸ்லாம் பேப்பர்லாம் பார்க்கும்போது ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் டு இவர்தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு. பட் நீங்க 93லயே பண்ணிட்டாரு அப்படின்னு. ஆமா, இல்ல, அந்த 93ல் பண்ண சிம்பனி ஏன் வெளியே வரல அப்படின்றதுக்கு அவர் ராஜா அவர் ஒன்றும் சொல்லலை. ஆனா பொதுவாக வெளியே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சிம்பனியில இந்திய இசை இருக்கு இல்லையா, அதனுடைய தாக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி சிலர் கருத்து சொன்னதுனால அது ராஜா ரொம்ப புண்பட்டுட்டாரு, அதனால வேண்டாம் அப்படின்னு அதை நிறுத்தி வச்சுட்டாருன்னு சொல்றாங்க. அது நமக்கு தெரியல. ஆனா இப்போ இந்த சிம்பனியை பத்தி பேசும்போது இன்னைக்கு தினத்தந்தி பார்த்தேன் செய்தி, இளையராஜா சிம்பனி போட்டு கர்நாடக இசையும் மேற்கத்திய இசையும் கலந்து ஒண்ணு பண்ணிட்டாரு. அவரு இன்டர்வியூஸ்லயுமே சொல்றாரு, நான் இந்தியன்றது தெரியக்கூடாது, என்னுடைய சினிமா பேக்ரவுண்ட் தெரியக்கூடாது, பண்ணைபுரம் தெரியக்கூடாது, இந்தியான்றது தெரியக்கூடாது. அது மட்டும் இல்ல, இதற்கு முன்னால் இசையமைத்த எந்த சாயலும், இசை மேதைகளின் எந்த சாயலும் இருக்கக்கூடாது, அப்படி ஒண்ணு பண்ணி, ரொம்ப அசாத்தியமான விஷயம், ரொம்ப கஷ்டம். அது இசைத்துறையில இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு இசைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சில ஒலிகள், சில சுரங்கள், அது அவங்க அதுக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம பேச்சு முறை மாதிரி தான். நீங்க பேச்சு முறையை மாற்றி பேசுறீங்களா? 10 விதமா பேச முடியுமா? உங்களால பேச முடியாது இல்லையா? அப்போ இதெல்லாம் எடுத்துட்டு அன்டூ பண்றது தான் இருக்கிறதுலே கஷ்டம். இதெல்லாம் எடுத்துட்டு முழுக்க முழுக்க ஒரு மேற்கத்திய இசை கலைஞன் ஒரு சிம்பனி எழுதியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்குன்றதான் அவர் சொல்றாரு. அதுக்கு கரெக்டா எதிராக ரொம்ப தெரிஞ்ச மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அதை விட்டுருங்க.
அப்போது பழசில் வந்து அந்த மாதிரி தாக்கம் இருந்ததாக சொன்னதனால் அப்படின்னு எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. ஆனால் நான் சொல்ல வர பாயிண்ட், ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போவும் இது என்ன அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போகலை. இப்போ முடியல, யாராலையும் தெரியல. அது ஒரு குற்றம் அல்ல. இப்போ எனக்கும் ஒன்றும் பெருசாக தெரியாது. இப்போ அங்கே கேட்க போனவங்களும் கூட இளையராஜாவுடைய திரை இசையின் ரசிகர்கள், அதன் வழியாக இதை கேட்கறதுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி ஒரு அபிமானத்தின் பேரில் போயிருக்கிறாங்க. அப்படிதான் போக முடியும். அது ஒரு புது விஷயம். அதை கற்றுக்கொண்டு தான் தாண்டி தேறி வரணும். அதனால அது என்ன அப்படின்னு இளையராஜாவை கேட்கும்போது இந்த நேர்காணல்கள் நான் பார்த்தேன். அதில் வந்து அவர் சொல்றாரு, இப்போ கர்நாடக இசையில் கீர்த்தனை, கீதம், வர்ணம் இப்படியெல்லாம் பல ஃபார்ம்ஸ் இருக்கிறது மாதிரி வெஸ்டர்னில் வந்து அது ஒரு ஃபார்ம் சிம்பனின்றது என்று விளக்கி சொல்லியிருக்காரு. அது ஒன்று. அதுக்கு பிறகு வந்து ஹார்மனின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹார்மனி என்ற இசை முறையின் அடிப்படையில் அமைந்த இசை வடிவம் வந்து சிம்பனி. இப்போ ஹார்மனின்னா என்ன? அப்போ நம்ம ஊரில் ஒரு இசை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமே, இதுக்கு பேர் என்ன? மெலடிக்கும் ஹார்மனிக்கும் என்ன டிஃபரன்ஸு? ஹார்மனி, சிம்பனி இதுக்கு இடையிலான உறவு என்ன? இதை பற்றி வந்து கொஞ்சம் தெரிந்து கொள்வது அவசியம். இப்போது சிம்பனி என்பது ஒரு மேற்கத்திய இசையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இசை வடிவம். இது எப்படி உருவாச்சு? இதை வந்து ஒரு இசை வல்லுநராக என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா நான் அது கிடையாது. அதனால் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சோசியாலஜி ஆஃப் மியூசிக்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஒரு சமூகவியல், இசையின் சமூகவியல். இதை பற்றி ஒரு மார்க்சிய ஆய்வறிஞர் ஜார்ஜ் தாம்சன் அப்படின்றவர் வந்து ஹியூமன் எசன்ஸ், மானுட சாரம் அப்படின்னு ஒரு நூல் எஸ்.வி. ராஜதுரை மொழிபெயர்த்திருக்காரு. அந்த நூலில் கலை, அறிவியல் இதெல்லாம் வரலாற்று ரீதியாக எப்படி வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றி சொல்கிறார், இசையை பற்றி சொல்கிறார். இசை அது எப்படி இருந்திருக்குது உங்களுக்கு வந்து ஐரோப்பாவில் நம்ம வந்து மறுமலர்ச்சி காலம்னு கேள்விப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, மறுமலர்ச்சி காலம் இன்னொரு பீரியட் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மறுமலர்ச்சி காலத்தை ஒட்டி வந்த காலத்தில் ஐரோப்பாலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி ஆர்ட் அப்படின்றது, பர்ஃபார்மிங் ஆர்ட் அப்படின்றது இசை நாடகம், ஆப்பரான்னு சொல்கிறது. நம்ம ஊரில் தெருக்கூத்து எடுத்துங்களேன், ஒரு பாட்டு, பர்ஃபார்மன்ஸு, வசனம் இப்படி கலந்து இருக்கு இல்லையா, இசைக்கருவிகள், இப்படி தான் வந்து அங்கே நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் 2 டெவலப்மெண்ட் வந்து அவர் சொல்கிறார். நம்ம இன்னைக்கு வந்து சினிமா பார்க்குறோம், சிறுகதை படிக்கிறோம், நாவல் படிக்கிறோம், கவிதை படிக்கிறோம், இதெல்லாம் என்றென்றைக்கு இருந்ததை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ கவிதையே எடுத்துக்கிட்டாக்கா மரபு கவிதை தான் ஏற்கனவே இருந்தது. புது கவிதைன்றது கடந்த சில 10 ஆண்டுகளில் வந்தது. இந்த மரபு கவிதை இலக்கணத்தை மீறி இருக்குது, இதெல்லாம் உருப்படுமா, விளங்காது அப்படின்னு புலவர்கள் சாபம் விட்டு அதெல்லாம் தாண்டி அப்படி வந்துருக்குது. அதுபோல் இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நாவல்னு இன்றைக்கி எல்லாரும் நம்ம படிக்கிறோம். இந்த நாவல் வந்து எல்லா காலத்துலையும் இருந்ததுன்னா கிடையாது. அதில் மிக முக்கியமானது நாவலில் என்ன, நாவலில் கதை மாந்தர்களாக சாதாரண மனிதர்கள் வராங்க. சாதாரண மனிதர்கள், இந்த சமூகத்தின் வெவ்வேறு விதமான கதாபாத்திரங்கள் இப்படி வரக்கூடியது எப்போ வருது, இதெல்லாம் பற்றி ஒரு ஆய்வு செய்கிறார். இப்போ நான் சொன்ன இந்த இசை நாடகம் என்ற வடிவத்தில் வந்து ஒன்று டான்ஸ் இருக்குது, நடிப்பு இருக்குது, மியூசிக் இருக்குது, வாய்ப்பாட்டு இருக்குது. இதில் வாய்ப்பாட்டு தான் ப்ரிடாமினண்ட்டாக இருந்திருக்குது. இதில் இருந்து வந்து இந்த பாடலையும் இசையையும் நடனத்தையும் நீக்கிட்டாக்க மிச்சம் இருக்கிறது கதை. அது வந்து எழுத்து வடிவம் நாவலுக்கு வருது, அப்படி வந்துடுது. அதுலேருந்து மிச்சத்தெல்லாம் நீக்கிட்டு இசை மட்டும் மிச்சம் இருக்கு இல்லையா, அப்படி ஒரு ஃபார்ம் வந்து டெவலப் ஆகுது. அதை வந்து இந்த இசை ஓப்பரா இருக்கு இல்லையா, இசை நாடகங்கள், இசை நாட்டியங்கள், அந்த நிகழ்ச்சி அடுத்த கட்டம் வச்சுக்கலாமா, மியூசிக்கோட அடுத்த டெவலப்மெண்ட். அது இது வந்து பிரியுது, நாவலா அது அப்படி போகுது. இன்னொரு ஆர்ட் ஃபார்மும் எப்படி தனித்தனியா பிரிஞ்சு அதோட எக்ஸ்ட்ரீம் ரீச் ஆகுது, தனியா அதனோட இதுக்கு போகுது. அப்படிங்க சிம்பனிலாம் வருதுன்னு அப்படி வருது. அது எப்படின்னா, இந்த ஓப்பரா நடக்கும்போது ஆரம்பத்துல ஓவர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி நம்ம சினிமாவில் டைட்டில் மியூசிக் மாதிரி, நம்ம சினிமாவில் டைட்டில் மியூசிக்ன்றது இப்போ ஒரு நாயகன் படமோ ஏதோ ஒரு படம் எடுத்துங்க, அந்த படத்தினுடைய சென்ட்ரல் தீம் என்னவோ, மையமான உணர்ச்சி என்னவோ, அந்த கதைக்கு எது உயராதாரமான உணர்ச்சியோ அதை கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு டியூன் வந்து நீங்கள் டைட்டில் மியூசிக்கில் கொடுப்பாங்க. அப்படிதானே பெரும்பாலும் ராஜாவுடைய மியூசிக்லேயே அதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த ஓவர்ச்சரில் வந்து அது
முன்னால வந்து இருக்கும். ஓவர்ச்சர்ன்றது நீங்க முதல் பாகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல ஓப்பனிங் அது. ஓகே. நம்ம ஒரு நாடகத்துல ஃபர்ஸ்ட் ஆக்ட் மேடை நாடகத்துல எல்லாம் சீனுக்கு நடிகர்கள் வர்றதுக்கு முன்னால ஹார்மோனியம் வாசிப்பாங்க. அதெல்லாம் ராஜாவும் செஞ்சிருக்காரு முன்னால. அந்த மாதிரி அந்த மியூசிக் இருக்கு இல்லையா, அது மட்டும் அந்த ஓவர்ச்சர்ல இருந்து டெவலப் ஆகி வர்றதுதான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் அடங்கிய சிம்பனி. இதை எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சிம்பனின்றது ஒரு ஃபார்ம், அதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய இசை முறை இருக்கு இல்லையா, அது வந்து ஹார்மனி. ஹார்மனின்னா என்ன அப்படின்றதுக்கு இப்போ நம்ம ராஜா வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இந்த இதை ஒட்டி வந்து ஹிந்து பத்திரிகையில யூடியூப்ல ஒரு பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அவர் கோலப்பன் தான் எடுத்திருக்காரு. அவர் கேட்குறாரு என்ன ஹார்மனின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு வரியில பதில் சொல்றாரு ராஜா. டிஃபரன்ஸ் பீயிங் டுகெதர் இஸ் ஹார்மனி. டிஃபரன்ஸ் பீயிங் டுகெதர் இஸ் ஹார்மனி. இப்போ இந்தி திணிப்பு காலத்தில் இதை சொன்னாக்கா ஒரு ராஜ்யசபா சீட்டை பிடிங்கிடுவாங்க இல்லையா. டிஃபரன்ஸ் பீயிங் டுகெதர், அதுதான் டெமோக்ரஸி, அதுதான் செக்குலரிசம், அதான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு பிறகு வருவோம். மியூசிக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இருக்குது. ராஜா விரும்பினாலும் விரும்பலைனாலும் தொடர்பு இருக்குது. அப்போ அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அவர். அது என்ன டிஃபரன்ஸ் பீயிங் டுகெதர் அப்படின்னா, நம்ம ஊர் இசைக்கும் ஹார்மனிக்கும் இடையிலான வேறுபாடு என்ன, இதுதான் எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை. நம்ம ஊர் இசை வந்து மெலடி அப்படின்னு சொல்கிறது. நம்ம பொதுவாக மெலோடியஸ்னாக்கா ஒரு இனிமையான அப்படின்ற அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறோம். இசை இலக்கணத்தில் அதை வந்து மோனாட்டோன் அப்படின்னு சொல்கிறது. மோனாட்டோன்றது ஒரு சுரத்தை இன்னொரு சுரம் பின்தொடர்ந்து வருவது. ஒரு நேரத்தில் ரெண்டு சுரங்கள் ஒலிக்காது. இப்போ சரி கம பதனின்னா ஒன்று பின்னால் ஒன்று வரும். அதில் ஏறு நிரல் இறங்கு நிரல், ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லுவாங்க. இது இருக்கலாம். இப்படி போகிறது தான் இது வந்து இப்படி ஒரு நேர்கோடு அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளது வந்து இப்படி தான் போகும். இப்போ ஒரு கச்சேரியில் வந்து பாடுறாங்க, ஒரு வயலின், மிருதங்கம், அப்புறமா அந்த மோர்சிங்கு, வேற வேற கருவிகள் இருக்குன்னு கூட வச்சுங்க, கஞ்சிரா, அது எல்லாரும் வாசிக்கிறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவாக கூட கருவிகள் இருக்கிறதா இருக்கட்டும். அவங்களுக்கு எல்லாமே என்ன பேருன்னா, ஒரு கர்நாடக இசை கச்சேரியில் பக்கவாத்தியம்னு பேர். யாருக்கு பக்கவாத்தியம்? மெயின் சிங்கருக்கு பக்கவாத்தியம். அவர் அப்படி போவார், நீங்கள் பின்னாலே போகணும். அதுதான் அவங்களுடைய. அது டிஎம் கிருஷ்ணா அப்படி கூடாது, பக்கவாத்தியக்காரர்கள்னு அவர்களை அழைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதே பல பேரால் ஒத்துக்க முடியல. அது தனி பிரச்சனை. அது எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான், இதில் என்ன நான் முன்னால அவங்க சைடு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாரு அவர். அப்படி போகிறது. அதனால் வந்து நம்ம இசை அப்படின்றது ஒரு சுரத்தை இன்னொரு சுரம் பின்தொடர்வது. அப்போ அந்த வகையில் எவ்வளவு இசைக்கருவிகளை நம்ம கொண்டாந்து சேர்த்தாலும் இந்த இசை முறைக்குள்ளே தான் நம்ம வந்து இருக்கோம். ஹார்மனின்றது என்ன அப்படின்னு சொன்னாங்க, ஹரிசான்டலாக இப்படி ஒன்று போகுது மெலடி, அதற்கு குறுக்க எப்படி வந்து சுரங்கள் அதை கிராஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்படி குறுக்கு அதை இன்னும் விஷுவலாக சொல்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்போது உங்கள்கிட்ட ஒரு 10 கலர் நூல் வந்து நெசவுக்கு இருக்கு இல்லையா, கண்டு கண்டாக வச்சுருப்பாங்க. அதை நம்ம கர்நாடக சங்கீதக்காரர்கிட்ட கொடுத்தாக்க என்ன செய்வாருன்னா, எல்லா கலரையும் சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி முறுக்கி ஒரு தாம்பு கயிறு மாதிரி ஆக்கிடுவார். இதுதான் கர்நாடக இசை மெலடி. இந்த ஒவ்வொரு கலரும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு வச்சுருங்க. அதை ஹார்மனி கையில் கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, குறுக்கு நெடுக்காக ஒரு புடவையை போல நெய்து விடுவாங்க. அப்படி குறுக்கு நெடுக்காக ஒரு ஸ்வரம் இன்னொரு ஸ்வரத்தை வெட்டும் போது, கிராஸ் பண்ணும்போது நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா டிஸ்கார்டன்ட் நோட். டிஸ்கார்டன்ட் நோட் அப்படின்னா அபசுரம். வேற ஒன்று வந்துச்சுனாக்கா அது அபசுரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அது அபசுரமாக இல்லாமல் அது எப்படி இணைகிறது அப்படின்றது தான் அதில் அந்த இசையினுடைய சிறப்பு. இந்த இசை உருவாகிறதுக்கு இந்த ஃபார்மில் இசை நாடகத்திலேருந்து வந்ததுன்றது ஒரு விஷயம். இன்னொன்று, அந்த பீரியடில் இசை கருவி எப்படி வளர்ச்சி அடையுது அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான பாத்திரம் இருக்குது. அந்த பீரியட் தான் 18th செஞ்சுரியினுடைய நடுப்பகுதின்னு நினைக்கிறேன். அப்போ தான் பியானோ கண்டுபிடிக்கப்படுது. பியானோ வந்து ஒரே நேரத்தில் வெவ்வேறு சுரங்களை ஒலிக்கின்ற கருவி. அப்போது ஒரு ஹியூமன் இமேஜினேஷன் இருக்கு இல்லையா, அந்த இமேஜினேஷனை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த கருவியோட உதவி வந்து நமக்கு தேவை. மென்மேலும் அது டெவலப் ஆகிறது. இப்போ பெரிய பெரிய
மியூசிக் கம்போசர்ஸ் ஹேடன், மொசார்ட், பீத்தோவன் அந்த பீரியடில் இருந்தவங்க எல்லாம் பியானோ வந்து அவங்களோட கற்பனையை வந்து விரிவுபடுத்துவதற்கு மிகப்பெரிய பாத்திரம் மாற்றிடுது. அப்போ நீங்கள் இதெல்லாம் இசைக்கருவி, இசை மேடையில் நிகழ்ந்த இசை முறை, இது வரைக்கும் உள்ள விஷயம். இதுக்கு அப்பால இன்னொன்று இருக்குது. அந்த இன்னொன்று என்ன அப்படின்னா சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றம். சமூக மாற்றத்துக்கு இசைக்கு என்ன சம்பந்தம்? ஒரு நேரத்தில் ஒரு உணர்ச்சியைத்தான் வெளிப்படுத்த வேண்டும், ஒரு இதில் தான் இது வரும். அதுக்கு முன்னால் நம்ம ஊரில் இருந்த மாதிரியே அந்த ஊர்லேயும் மிக முக்கியமான இது இசை அப்படின்றது சர்ச்சுக்கிட்ட இருந்துச்சு. சர்ச் மியூசிக், சர்ச்சு காயர், தேவனை பாடுறது. அது இல்லாமல் மேடையில் நடத்துகிற இந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதில் ஒரு 200-300 பேர் 100 பேர் கனவான்கள் இருக்காங்கல்ல, கனவான்கள் பெரியம்மன், அவங்களுக்கு நம்ம ஊர்லேயும் அப்படிதான் நடந்திருக்கு. ஆமா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய ஆடிட்டோரியம் எல்லாரும் வந்து பார்க்கலாம் இதெல்லாம் கிடையாது. பாடு பொருளும் கூட மேன்மக்களை பற்றி தான் பாடுறதா இருக்கும். மன்னர்களை பற்றி நம்ம இலக்கியங்கள்லாம் அதான பெரியார் திட்டுறாரு. திரும்ப என்னடா அதை கட்டிட்டு அழுவுறீங்க, ராஜாவை பாடுறான் இல்லைன்னாக்கா கடவுளை பாடுறான், வேற என்ன வெங்காயம் இருக்குன்னு சொல்லி அவர், அதான் அந்த பிரச்சனை தான் இது இருக்குது. இப்போ இந்த நாவல்ன்ற ஃபார்ம் வரும்போது மனிதர்களை பாடுவதுன்றது வருது. இது அங்கே சமூகம், ஐரோப்பிய சமூகம் ஒரு மன்னராட்சியிலிருந்து குடியாட்சி டெமோக்ரஸிக்கு மாறி வரக்கூடிய கலகங்கள், மாற்றங்கள், அதுக்கான சிந்தனைகள் இதெல்லாம் வந்த காலம் அது, அந்த பீரியட். அப்போ இப்போ சொல்றாருல்ல, ராஜா சொல்றாரு இல்லையா, இப்போ சொன்ன டிஃபரன்ஸ் பீயிங் டுகெதர் இஸ் ஹார்மனி. இந்த டிஃபரன்ஸ் பீயிங் டுகெதர் அப்படின்றத எந்த மன்னராட்சியும் வந்து அங்கீகரிக்கல. ராஜாவுக்கு என்ன மதமோ அதான் எல்லாருக்கும் மதம். ராஜா சொல்றது தான். நம்ம ஊர்லயும் அப்படிதான். ராஜா சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறிட்டா எல்லாரும் மாறிட வேண்டியதுதான். அதனால இஸ்லாமியர்கள் அப்படி மாத்தலைன்றதுதான் உண்மை. அது வேற விட்டுருங்க, அது தனி. அதுபோல மன்னன் சொல்வது தான் அப்படின்றது இல்லாம இது டிஃபரன்ஸ் இருக்க முடியும் என்பதும், சாதாரண மனிதர்களும் பாத்திரமாக முடியும் என்று சமூகத்துல வந்த மாற்றமும், மியூசிக்ல ஏற்பட்ட இந்த மாற்றம் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படி நம்ம சொல்லலாம். இது வந்து ஹார்மனின்றத வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் டெமோக்ரஸி இன் மியூசிக். இது ஒரு வலியை சொல்வதல்ல, இப்போ இந்த கான்டெக்ட்ல தான் அது வருது. அந்த ஹார்மனியிலிருந்து இப்போ நீங்க இந்த கதையில இருந்து, நார்மலான கதையில இருந்து நாவல் உருவான மாதிரி ஹார்மனியோட ஒரு எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் வந்து சிம்பனி எடுத்துக்கலாம். சிம்பனி வந்து வருது. ஹார்மனின்ற அந்த முறை, இசை முறையின் அடிப்படையில் இந்த சிம்பனி என்ற இசை வடிவம் வருது. இந்த சிம்பனி என்ற இசை வடிவத்தை பத்தி சொல்லும்போது இதுவும் நானும் 1-2 கேட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு அது பெரிய இது கிடையாது. அதை பற்றி சொல்லும்போது அதனுடைய ஃபார்ம் வந்து 4 இது வந்து சொல்றாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் மூமெண்ட் சொனாட்டா, அது அதனுடைய தொடக்கம் வந்து முதல்ல எக்ஸ்போசிஷன், அதுக்கு பிறகு டெவலப்மெண்ட், ரீகேபிட்டுலேஷன். முதல்ல விளக்கி சொல்வது, அப்புறம் அதனுடைய டெவலப்மெண்ட், திரும்ப முந்தைய இடத்திற்கு வருவது. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அதுக்கு அடுத்த பார்ட்டு செகண்ட் மூமெண்ட்ன்றது கொஞ்சம் ஸ்லோவா லிரிக்கலா இருக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. 3வது வந்து ஒரு நடன அசைவு போல இருக்கும். 4வது ஃபோர்த் மூமெண்ட் வந்து ஃபினாலே, அது வந்து கிளைமேக்ஸ் அப்படின்னு. இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான், வேற இதுல குரல் அப்படின்றது கிடையாதுன்றது தான் இதனுடைய மிக. அது கஷ்டமா, அது ரொம்ப கஷ்டமா. எது கஷ்டமா? இப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்றது. ஆமா, இதுல இப்போ இந்த சிம்பனி இசையில நிறைய ஒரு 50-60 4 விதமான இசைக்கருவிகள் இருக்கு இல்லையா. காற்று இசைக்கருவி, அப்புறம் நரம்பு இசைக்கருவி, வயலன் மாதிரியான இது, அப்புறம் ரிதம், இப்படி 4 பேசிக்கா இருக்குது. இந்த 4லையும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, இப்போ நீங்க வயலின் எடுத்துக்கிட்டா செல்லோன்றது, அதுலேயே நிறைய வகை இருக்குது. அதனுடைய பிட்சு, வால்யூம், இதற்கேற்ப கருவிகள். அது மாதிரி ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கு. புல்லாங்குழல்ல இருந்து வெவ்வேறு விதமான சாக்ஸ்ல இருந்து பல விதமான வாத்தியங்கள் இருக்குது. அது மாதிரி தாளத்திலையும் அப்படி இருக்குது. அப்போ இது ஒவ்வொன்றிலையும் ஒரு 10-12 கருவிகள்னு வச்சுங்க. அப்படி சேர்த்து மொத்தம் ஒரு 60-70 இசைக்கருவிகள் அப்படி இருக்கும். இதுதான் மொத்த டீம், இந்த ஆர்கெஸ்ட்ரா. இந்த ஆர்கெஸ்ட்ராவை பயன்படுத்தி எழுதப்படுகின்ற இசை. இந்த இசை எழுதுவது அப்படின்னாக்கா எந்தெந்த கருவி என்னென்ன நோட்டை எப்போ வாசிக்கணும். இப்போ இந்த பார்னு சவுண்டுக்கு அளவு சொல்லுவாங்க. ஒரு 12 பார். இந்த 12 பாரில்
வயலின் இருக்குமா, கிட்டார் இருக்குமா, செல்லோ இருக்குமா, ஃப்ளூட் இருக்குமா, ரிதம் இருக்குமா, இருக்கும்னாக்கா அவங்க என்ன நோட்டு வாசிப்பாங்க அப்படின்றது இந்த 70 கருவிகளுக்கும் எழுதணும். 70 கருவிகளுக்கும் எழுதணும். இப்படி வந்து ஒரு மொத்த இது நான் சொன்ன இந்த 4 பார்ட் சிம்பனியை பேப்பரில் முதல்ல எழுதணும். அவருக்கு பேர் தான் வேற மாதிரி சொல்லுங்க, இன்னும் எளிய முறையில் புரிஞ்சுக்கிறதுக்கு. பொதுமக்கள் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லலாம், எப்படி சொல்லலாம் இதை? ஆமா, அதை எப்படி சொல்லலாம்? இப்ப நம்ம செஸ்ல ஒரு பேர் ஜெயிச்சு வந்திருக்காரு, பிரக்யானந்த். சரி, செஸ்ல அவங்களுடைய திறமை அசாத்தியமான திறமை. செஸ்ஸோடைய சிறப்பு நம்ம என்ன சொல்றோம்? 2 பேரும் விளையாடுறாங்க. இந்த காயை நான் அப்படி நோத்தி வைக்கிறேன்னாக்கா நீங்க எதை வைப்பீங்க? அதுக்கு என்னென்ன சாத்தியம் இருக்குது, அதுக்கு நான் என்ன வைப்பேன், அப்படி எத்தனை மூவை நம்ம வந்து முன் யோசிக்கணும். இது 2 பேருக்கு இடையிலான ஆட்டத்துல 70 பேர் இருக்கிறாங்க. இப்போ 70, 50, 60, 70 இசைக்கருவி இருக்குது. இந்த இசைக்கருவிகள் ஒவ்வொருத்தரும் அந்த மியூசிக் போகும்போது யார் என்ன வாசிப்பாங்க அப்படின்றத நீங்க வந்து எல்லாரையும் 70 பேரையும் உட்கார வச்சு எங்க இது வாசிங்க சொல்லிட்டு இல்லை இது சரியில்லை திருத்திக்குவோம் அப்படி அல்ல. அது அத்தனையும் மூளைக்குள்ள நிகழ்த்தி பார்த்து அல்லது பியானோவில் தானே வாசித்து பார்த்து நொட்டேஷனை வந்து எழுதுவது இல்லையா? அப்போ இதுதான் வந்து ஒரு மனித உடலின் சாத்தியத்தை விரிவுபடுத்துறது. இப்போ நம்ம ஜிம்னாஸ்டிக்ஸ் பார்க்குறோம், ஸ்போர்ட்ஸ், அசாத்தியமான ஸ்போர்ட்ஸு, உயரத்துலேருந்து கீழே குதிக்கிறாங்க. அதெல்லாம் என்ன சாதாரணமாக நம்ம ஒரு மனிதனால் செய்ய முடியாது அப்படின்ற காரியத்தை வந்து அதனுடைய மேக்சிமம் ஸ்கோப் என்ன அப்படின்னு காமிக்கிறாங்க. இந்த மனித மூளையினுடைய சாத்தியம் என்னன்றது இருக்கு இல்லையா? இவ்வளவு உள்ளுக்குள்ளேயே செய்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி வெளியே கொண்டு வர முடியும். இது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. அதாவது நீங்கள் அரங்கில் அந்த இசை நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னால் அந்த கம்போசருடைய தலைக்குள்ள அது நிகழுது. இப்போ இது எப்படி நடந்தது? இப்போ இளையராஜா அப்படி அவருடைய சிறப்புன்னு அதை தான் சொல்லுவாங்க, பின்னால் அதை நம்ம பார்ப்போம். இப்படி தான் இந்த மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணப்படுது. வெஸ்ட்ல வந்து ஒரு நான் சொல்றேன் இந்த பீரியட் முன்னாடி பண்ணது வந்து மொசார்ட்டும் பீத்தோவனும் தான் பண்ணிருக்காங்க. ஹெய்டன், மொசார்ட், பீத்தோவன் இந்த வரிசையில் வச்சுக்கலாம். மாஸ்டர்ஸ். ஹெய்டன் தான் இவர் பீத்தோவனுக்கெல்லாம் ஒரு குரு மாதிரி இருந்திருக்காரு. ஹெய்டன் வந்து ஒரு நிறைய அங்கே ஐரோப்பாவில் நிறைய குறுநில மன்னர்கள் இப்படி இருந்தாங்க. அப்படி ஒரு குறுநில மன்னர் நம்ம ஊரில் ஆஸ்தான வித்வான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு கிட்டத்தட்ட அடிமைன்னு வச்சுங்களேன். அவருக்கு மட்டும்தான் இது பண்ணணும். இவர் மியூசிக் எழுதி வாசிப்பார், அவர் தான் முன் வரிசையில் உட்காந்து இது பண்ணுவார். அவருக்கு புறவலர் வந்து சோறு போட்டு அவரை, ஏன்னா இப்போ இந்த இசை நிகழ்ச்சி நடத்துறதுன்னா பயங்கர செலவாகும். இப்போ மாதிரி இல்லை, அவ்வளோ இசைக்கலைஞர்களை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி பண்ணி அதே வேலையாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க மன்னர்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, நம்ம ஊரில் வந்து தேவதாசிகள் இந்த மாதிரி இசைக்கலைஞர்களை வச்சுருந்தாங்க இல்லையா மன்னர்கள், அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவே அந்த மாதிரி ஹெய்டன் இருந்தார். அவருக்கு பிறகு மொசார்ட் வர்றாரு. மொசார்ட் வந்து அந்த மாதிரி யாருக்கும் நான் அடிமையாலாம் இருக்க முடியாது அப்படின்றது அவருடைய. மொசார்ட் வந்து ஒரு சைல்டு ப்ராடிஜின்னு சொல்லுவாங்க. அமெத்யூஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. அமெத்யூஸ்ன்றது அவருடைய மிடில் நேம். இந்த படத்தை பற்றி ரொம்ப சிலாகித்து ராஜா சார் பேசியிருக்கார், நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லான படம். அந்த படத்தினுடைய கடைசி காட்சி ரெக்வியம், அவருடைய மரணத்துக்கான இசையை அவர் வந்து டிக்டேட் பண்ணுவார். படுக்கையில் இருப்பார், நொட்டேஷன்ஸை சொல்லுவார் எழுதிக்கன்னு. அது ரொம்ப மூவிங். அந்த அப்படி மொசார்ட் அப்படி யாருக்கும் நான் அப்படி அடிமையாக இருக்க முடியாது யாருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வறுமையில் தான் இருக்கிறார். அந்த படத்தினுடைய காட்சி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். தனி சவப்பெட்டி கொண்டு போய் புதைக்கிறது கூட இல்லாமல் சாதாரண மனிதர்களுக்கு வந்து ஒரு பெரிய கோட்டைக்கு வெளியே ஒரு பெரிய குழி வெட்டி வச்சுருப்பாங்க. அந்த குழியில் சும்மா அப்படி தூக்கி போட்டுருவாங்க பாடி. அப்படி இந்த படம் முடியாது. வாய்ப்பு இருந்தால் அந்த படம் பாருங்க, எங்கே இருக்குதுன்னு தெரியல. அடுத்து வர்றாரு பீத்தோவன். பீத்தோவனை பொறுத்த வரைக்கும் அவர் யாருக்கும், நான் யாருக்கும் அடிமை இல்லை, அது மாதிரி அவர் எனக்கு யாரும் சீமான் சொல்ல அம்பேத்கர் நம்ம ஊர்ல சீமான் சொன்னது எது, சீமானுடைய மேற்கோள் எது தெரியாது. பீத்தோவனுடைய அவர் ஒன்று சொல்லியிருக்காரு,
இந்த ஐரோப்பாவில் பல நூறு இளவரசர்கள் உண்டு, ஆனால் ஒரு பீத்தோவன் தான் உண்டு அப்படின்னா அவர் கேரக்டரை நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரிபல். இந்த 3 கட்டங்களை தாண்டி வந்துருக்கு. இந்த 3 மனிதர்கள் உருவாவதற்கான பின்னணி இருக்கு இல்லையா, அதான் இந்த மறுமலர்ச்சி காலம் தொட்டு 18ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதி, 19ஆம் நூற்றாண்டு, இந்த பீரியட்லாம் ஐரோப்பாவில் மிகப்பெரிய கொந்தளிப்பான ஒரு காலம். ஐரோப்பாவில் இந்த மாற்றங்கள்லாம் ஏன் அங்கே நிகழ்ந்தது, ஏன் வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து நமக்கு முக்கியமான மொழியாக இருக்குது, இந்த வரலாறுல வந்து ஐரோப்பியர்கள், பிரிட்டிஷ்காரங்க, பிரெஞ்சுக்காரங்க, போர்ச்சுகீசியர்கள், இத்தாலி, டச்சு, இவங்க தானே வந்து எல்லாரையும் ஆக்கிரமிச்சு. ஏன்னாக்கா இந்த மாற்றங்கள் அங்க வந்து நிகழுது. சிம்பிளா சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா, இங்கிலாந்துல தொழில் புரட்சி நடக்குது. தொழில் புரட்சின்னா ஸ்டீம் இன்ஜின், நவீன கருவிகள், இந்த மாற்றம் வந்து இங்கிலாந்துல நடக்குது. பிரான்ஸ்ல அரசியல் புரட்சி நடக்குது, அதுதான் பிரெஞ்சு ரெவல்யூஷன், சுதந்திரம், சகோதரத்துவம், லூயி 14 போடுறது. ஜெர்மனியில கருத்தியல் புரட்சி நடக்குது. கருத்தியல் புரட்சினாக்க அங்க வந்து காண்ட், ஹெகல் போன்ற பின்னால மார்க்ஸ் வராரு, இந்த தத்துவ ஞானிகள் தோன்றுகின்ற இடம் வந்து ஜெர்மனியா இருக்கு. இப்போ ஐரோப்பாலேயே ஒவ்வொரு இடத்துல இந்த ஒவ்வொன்று நடக்குது இந்த மாற்றங்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் பீத்தோவனை பற்றி நம்ம தனியா சொல்லணும். இந்த சிம்பனி இசையினுடைய, நீங்க பீத்தோவன் பத்தியோ இல்ல ஹேடன் பத்தி, மொசார்ட் பத்தி அந்த காலத்தை சொல்றது அப்படின்றது அந்த சமூக சூழல் ஒருத்தரை எப்படி உருவாக்குது, சமூக சூழலுக்கு ஒரு பங்கு இருக்குன்ற சொல்றீங்க. தனியா ஒருத்தர் உருவாகி வர முடியாது, சமூக சூழலுக்கு ஒரு சமூக சூழலுடைய ரோல் என்ன, அந்த சமூக சூழலில் அவர்கள் ஆற்றிய பாத்திரம் என்ன, இது முக்கியம். இப்போ பீத்தோவன் பீரியட்ல 1776 அமெரிக்கா வந்து விடுதலை அடையுது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து. அங்க புரட்சி நடக்குது 1776. அப்ப நம்பூர் திப்பு சுல்தான் இருக்காருல்ல, அவர் அதுக்கு பாராட்டி நன்கொடை எல்லாம் அனுப்புறாரு. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. பிரிட்டன்ல இருந்து விடுதலை போர் நடத்தினது இது 1776. அதுக்கு பிறகு 1789 பாஸ்டில் சிறை வந்து உடைக்கப்படுது பாரிஸ்ல, பிரெஞ்சு புரட்சி. அப்போ பீத்தோவனுக்கு 18 வயசு. அந்த இளைஞன் எப்படி, அவர் வந்து ஜெர்மனியில பிறந்தவர், பான்ல பிறந்தவர். ஐரோப்பா முழுதும் ஒரு அதிர்வலை பரவுது. 1793 லூயி 14 தலையை வெட்டிடுறாங்க. ஜாக்கோபின்கள் அங்க இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் வந்து கிலட்டின்ல வச்சு ஒரு முழு நிறைவான புரட்சி, ஒரு இது வந்து நடக்குது. அப்போ ஐரோப்பா முழுதும் மற்ற இடங்கள்லாம் மன்னர்கள் இருக்கிறாங்க. இதை எப்படி ஒடுக்கிறது? இந்த பிரெஞ்சு புரட்சியை தொடர்ந்து நெப்போலியன் வர்றாரு. நெப்போலியன் எல்லா ஐரோப்பிய நாடுகள் மேலேயும் போர் தொடுக்கிறார். அந்த நெப்போலியனுடைய வருகை இருக்கு இல்லையா, அதை வந்து ஜெர்மனியில தொடங்கி எல்லா இடத்துலையும் இருந்த கலைஞர்கள், முற்போக்காளர்கள், கவிஞர்கள் எல்லாரும் வரவேற்கிறாங்க. ஏன்னா அப்ப என்னன்னு கேட்டா, நம்ம ஊர்ல பாளையக்காரர்கள் இருந்தாங்க இல்லையா, ஒரு 10 ஊர் சேர்ந்து ஒரு நாட்டு அமைதான். இங்க இருந்து அங்க போனோம்னா வரி கொடுக்கணும், அங்க இருந்து இங்க வரணும்னா வரி கொடுக்கணும், கட்ட பஞ்சாயத்து, இது மாதிரி இப்படி இருந்தாங்க. இவங்களை பூரா ஒழிக்கணும்ன்றதுதான் எல்லாருடைய விருப்பமும். நெப்போலியன் வந்து இவங்களை ஒழிச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நெப்போலியனுடைய இந்த படையெடுப்பை வந்து ஒரு வரவேற்கிறாங்க. அப்படி நெப்போலியன் ஒரு சுற்று வெற்றி பெற்று வரும்போது 3வது சிம்பனியை எழுதுறாரு பீத்தோவன். அப்போ வந்து அவருக்கு வயது 26, 27 இருக்கும்னு நினைக்கிறேன். 26 வயதுல தான் அவருக்கு காது போயிடுது. அது உண்மைதானா? அது வந்து மெனின்கிட்டிஸ்னு ஒரு நோய், அந்த நோய் காரணமா அவருக்கு காது போயிடுதுன்னா அப்படியே கிராஜுவலா போக ஆரம்பிக்கும். அது ஒரு புறம் இருக்கு. அப்போதான் இந்த சிம்பனியை வந்து அவர் எழுதுறாரு. அந்த சிம்பனிக்கு பேர் வந்து ஹெரோயிக்கா, அந்த ஹீரோயிக்கான்னு சொல்லலாம். இப்போ இவர் வேலியன்ட் அப்படின்னு, வேலியன்ட்னா வீரமிக்கன்னு எடுத்துக்கலாம். ஹெரோயிக்கா நெப்போலியனை மனசுல வச்சுதான் அது அந்த ஒரு புரட்சியின் வருகையை கொண்டாடுவதாக அந்த சிம்பனியை எழுதுறாரு. சிம்பனியை எழுதி அதை வந்து அவர் அதை டெடிகேட் பண்றது இருக்குல்ல, நெப்போலியனுக்கு டெடிகேட் பண்றதா தான் அவர் ஃப்ரண்ட் பேஜில் அதை எழுதியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நெப்போலியன் ஒரு ரவுண்டு ஜெயிச்சுட்டு போய் பிரான்ஸ்ல மன்னரா முடிசூட்டிக்கிறார். முடிசூட்டிட்டோன்னா இவர் வெறுப்பாயிடுறாரு. வெறுப்பாயிட்டு அந்த அந்த பேனா, இங்கு தோச்சு எழுதுற பேனா தானே, அதை வந்து அடிக்கிறாரு. அந்த பேப்பர் இன்னமும்
பீத்தோவன் மியூசியத்தில் இருக்குதான். அந்த அவருடைய ஆத்திரம் வந்து அந்த பேப்பரே கிழியுது. டெடிகேட் பண்ணதை ரிமூவ் பண்ணிட்டு புரட்சியின் பெயர் தெரியாத வீரனுக்குன்னு அதை சமர்ப்பிக்கிறார். ஸோ இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்பதில் ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட ஒரு இசைக்கலைஞன் பீத்தோவன். அதுக்கு பிறகு பல சிம்பனி எழுதுறாரு. ஃபைனலாக அவர் எழுதுகிற சிம்பனி வந்து 9th சிம்பனி. அந்த 9th சிம்பனி எழுதும்போது அவருக்கு முழுசாக காதுன்றது கேட்காது. நான் வேற ஒரு இதில் படித்தேன், கேட்காம இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த வேற ஒரு டிசீஸ், அதுக்கு பேர் எனக்கு தெரியல, காதில் ஒயின்னு ஒரு சத்தம் கேட்கும், அதுவும் கூட அவருக்கு இருந்திருக்குது. இதை பற்றி ஒருத்தர் ரிசர்ச் பண்ணியே, ஒரு இசை கலைஞர், அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அவர் வந்து எப்படி எழுதியிருக்காருனாக்கா, ப்ரோக்ரஸிவாக படிப்படியாக பீத்தோவன் காது மங்கிட்டு வருது. அந்த காது கேட்காத நிலையில தான் அந்த சிம்பனிலாம் எழுதுறாரு. இந்த காது கேட்காத நிலையில் ஒரு சிம்பனி எழுதுவது என்றால் என்ன? ஒரு 60 பேர் 70 பேர் இவ்வளவு கருவிகள் அடங்கிய ஒரு சிம்பனியை மூளைக்குள்ள ப்ராசஸ் பண்ணி எழுதுறதே ஒரு விஷயம். அதுல ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறது கூட வந்து வெளியே, நீங்க அந்த இளையராஜா கிட்டதுக்கு பியானோல வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் லைட்டா அப்படின்னு சொன்னீங்க, அதை கூட பண்ண முடியாது. அது மட்டும் அல்ல பிரச்சனை. வெஸ்டர்ன் மியூசிக்ல இப்போ இந்த இசை கருவிகள் இருக்குல்ல, ஒரு செல்லோ இருக்குது, அது செல்லோல வாசிச்சாக்கா எவ்வளவு சவுண்ட் வரும், அளவு, வால்யூம். ஒரு வயலின் இருக்கு, அதனுடைய வால்யூம் எவ்வளவு இருக்கணும், இந்த வால்யூமை குறிப்பதற்கு நொட்டேஷன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு இசை கருவியில என்ன நோட் வாசிக்கணும்ன்றது மட்டும் இல்லை, எவ்வளவு வால்யூம் வாசிக்கணும் என்பதும் பிரெயினுக்குள்ள அவர் தீர்மானிக்கணும். அந்த காலத்துல இப்போ நம்ம யோசிச்சோம், இன்னைக்கு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போனாக்க, நான் அனலாக்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ரெக்கார்டிங் பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு வந்து டிஜிட்டல்ல வந்து ஸ்ருதி பிறந்தா சரி பண்ணிக்கலாம், வால்யூமை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அன்னைக்கு வந்து மைக் கிடையாது, மிக்சர் கிடையாது, இது எதுவும் கிடையாது. ஒரு ஆடிட்டோர் அவங்க பண்ண அந்த சிம்பனி எல்லாமே வெறும் லைவ், வித்அவுட் மைக், லைவ் தான். ஓகே. இப்போ கூட நான் இங்க ஒரு ஆடிட்டோரியத்தில் பார்த்துருக்குறேன். ஒரு நம்ம அகஸ்டின் பால் காயர் ஒரு நிகழ்ச்சி பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா நிகழ்த்தும் போது தனித்தனியாக மைக் வச்சுட்டு மிக்சர் வச்சுட்டுலாம் இருக்காது, மொத்த மேடைக்கு 2 மைக் தான். அந்த அந்த சவுண்ட் வால்யூமே இதில் இருக்குது நொட்டேஷனில், அவ்வளோதான் வாசிப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னால் மைக் இல்லாத காலத்தில் அந்த அளவு தான் வாசிப்பாங்க, அது கேட்கும். அப்போ அந்த வால்யூம் உள்பட எல்லாத்தையும் அவர் வந்து எழுதியிருக்கிறாருன்றது இருக்கு இல்லையா. இதெல்லாம் தான் வந்து நம்ம கற்பனை கெட்டாத அசாத்தியங்கள் அப்படின்றது. அப்போ அந்த மாதிரி 9th சிம்பனி அப்படின்றது ஃபைனலாக அவர் எழுதின சிம்பனி. அந்த 9th சிம்பனி அப்படின்னு எழுதும் காலம் இருக்கு இல்லையா, 1824 தான் அந்த மே மாதம் 9th சிம்பனி வந்து அரங்கேற்றுகிறார். இவர் தான் கண்டக்ட் பண்றாரு, அவர் தான் பண்றாரு. சில ஓவியங்கள் நான் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னே, அதை பார்த்தாலே நமக்கு கண்ணில் தண்ணி வரும். உண்மையிலேயே வேற ஒரு கண்டக்டர் வந்து கண்டக்ட் பண்ணுவார், அவர் கடிதங்கள் எழுதியிருக்காரு. அவருடைய அன்றாட பரிவர்த்தனை எப்படி இருந்திருக்குன்னாக்க, சின்ன நோட் இருக்குமா, எழுதி எழுதி காமிப்பார், அவங்க பதிலுக்கு எழுதி, இப்படிதான் அவருடைய நிலைமை இருந்திருக்குது. மேடையில் அவருடைய மியூசிக்கை கண்டக்ட் பண்ணும்போது தனக்கு காது கேட்காதுன்னு வெளியே தெரிஞ்சாக்க மதிப்பு இருக்காது அப்படின்னு அவருக்கு கவலை. அதை பற்றி எழுதியிருக்காரு அவர். என்னுடைய வேலைக்கு மற்ற எல்லாரையும் விட துல்லியமாக காது கேட்கணும் நியாயமா, ஆனால் இப்படி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு கடிதங்கள் எழுதியிருக்காரு. சைடில் வந்து இப்போ இந்த தகரத்தில் வச்சுருக்காங்கல்ல ஒரு இது, அந்த மாதிரி இப்படி 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 காதில் வச்சுட்டு இப்படி உட்கார்ந்துருப்பார் திரை மறைவுல, அதை கேட்பதற்கு. என்ன அப்படி இந்த கடைசி சிம்பனி ஆமா 24ல போன வருஷம் தான் 200வது ஆண்டு அது நிகழ்த்துறாரு. அந்த 1824ல நிகழ்த்தும் போது என்ன ஐரோப்பாவோட நிலைமை அப்படின்னாக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட எல்லா இடத்துலையும் பழையபடி மன்னராட்சி, ஒரு எல்லா இடத்துலையும் அடக்குமுறைகள், இந்த புரட்சி தலையெடுக்க கூடாது, நசிக்கிறணும் அப்படின்ற மாதிரியான காலகட்டம். ஆமா, அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அதை எழுதுறாரு. அந்த சிம்பனியுடைய சிறப்பு
என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சிம்பனி வந்து ஒரு ஜெர்மன் கவிஞருடைய கவிதை. அது ஷில்லர்னு ஒரு கவிஞர். அவர் எழுதின கவிதை வந்து ஓட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கு ஒரு பாட்டு. சுதந்திரன்ற வார்த்தை தடை செய்யப்பட்டது, அதனால அதை திருத்தி ஓட் டு ஜாய்னு மாத்திடுறாரு, மகிழ்ச்சிக்கு ஒரு பாட்டுன்னு. அந்த கவிதை தான் இதுக்கு தீம். அந்த மியூசிக் வந்துட்டு பீத்தோவன் அதில் செய்கிற மிகப்பெரிய மாற்றம் என்ன, இதுவரைக்கும் வெறும் இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்த சிம்பனியில் வாய்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. வாய்ஸ்னாக்கா சோலோ மட்டும் இல்லை, மேசிவான மக்கள் திரளுடைய கோரஸ். சரியா? அதை வந்து நான் சொல்லக்கூடிய அந்த ஹியூமன் எசன்ஸ் என்ற நூலாசிரியர் ஜான் தாம்சன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இசைத்துறையின் மார்க்ஸ்ன்னு சொல்லுவார் பீத்தோவனை. வருங்காலம் யாருடையது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை அறிவிப்பதாக அவர் ஒரு ஃபோர்சி பண்ணி, அவர் கண் முன்னால என்ன நடந்திருக்குன்னா புரட்சி தோல்வியுற்று திரும்ப மன்னர்கள் ஆட்சி. ஆனா அவர் எதை கனவு காண்றார் அப்படின்னு சொன்னாக்கா, இதே மக்களாட்சி அதை வந்து கனவு காண்றார், இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டியை. அந்த அடிப்படையில் அந்த மியூசிக் வந்து மிகப்பெரிய வாய்ஸ் கோரஸோட இணைந்து நிகழ்த்தப்படும். அந்த கவிதையோட ஒரு வரி ரொம்ப முக்கியமானது. அந்த வரி வந்து பி எம்ப்ரேஸ்ட் ஆல் ஏ மில்லியன்ஸ். ஆல் ஏ மில்லியன்ஸ்னாக்கா மக்கள் திரளே, மக்களே, பி எம்ப்ரேஸ்ட், அணைத்துக் கொள்ளுங்கள், இணைந்து கொள்ளுங்கள். திஸ் கிஸ் இஸ் ஃபார் த ஹோல் வேர்ல்ட். இந்த முத்தம் வந்து மொத்த மனித குலத்துக்குமான முத்தம். இதுதான் வரி. இதை இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இது ரொம்ப டஃப்பாக இருக்குது, எங்களால் வாசிக்க முடியலன்னு வந்து இவங்க கலைஞர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு பீத்தோவனுடைய பதில், டோன்ட் வரி, திஸ் மியூசிக் இஸ் ஃபார் த ஃபியூச்சர். அதுபோல் அந்த இசை இதுதான். இது எனக்கு எதாவது ஞாபகம் வருதுன்னா, பாரதிதாசனுடைய ஒரு கவிதை இருக்கு, அது மாகாயக்கால போட்டிருக்கான் பாடலாம், பாரடா உனது மானிட பரப்பை அப்படின்னு ஒரு வசன கவிதை அது. அதில் கிரசண்டோ மேலே வரும்போது, அணைந்து கொள் உனை சங்கமமாக்கு மானிட சமுத்திரம் நான் என்று கூறு. இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சிமிலாரிட்டியை வந்து பார்க்கலாம், என்ன சில்லருடைய கவிதையிலையும் பாரதிதாசனுடைய அந்த கவிதையிலையும். இதுதான் கவிதை. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அரங்கத்தில் ஆஸ்திரியாவில் நடக்குது. வியன்னா தான் இந்த இசைக்கான மையம், வியன்னால தான் அவர் இருக்கார். அது நம்ம தஞ்சாவூர் மாதிரி, கலைக்கு இசைக்கெல்லாம் தஞ்சாவூர்ன்றாங்க இல்லையா, அது சோழ பேரரசின் காலத்திலிருந்து அது ஒரு சென்டராக இருக்கிற மாதிரி. அன்னைக்கு ஐரோப்பாவில் வியன்னா தான் கலைகளுக்கெல்லாம் தலைநகரம். அந்த வியன்னா மன்னருக்கு கீழே ஒரு கவர்னர் மெட்டர்னிக். நீங்கள் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ எடுத்து படித்தாக்க அவனுடைய முதல் வரி, ஐரோப்பாவை பிடித்தாட்டுகிறது ஒரு பூதம், ஒரு பேய், கம்யூனிசம் என்னும் பேய், அதை எப்படியாவது ஒழிச்சிடணும்னு ரஷ்ய ஜாரும் ஆஸ்திரியாவின் மெட்டர்னிக்கும் இவங்கெல்லாம் நிற்கிறாங்கன்னா, 1848 யாரு மார்க்ஸ் எழுதுறாரு. 48 தான் ஜெர்மனில் புரட்சி வருது, அது தனி. 48 எழுதுறாரு. இது வந்து 26 இவர் இந்த ஷில்லரோட கவிதையை இது பண்றாரு. ஆடியன்ஸ்ல மெட்டர்னிக் உட்கார்ந்துருக்கிறான். அவன் வந்து இந்த புரட்சிக்கு எதிரான இதுல ஒரு முக்கியமான ஆள். என்ன இது ஓட் டு ஜாய் என்ற அவருடைய அந்த இது வந்து இன்னைக்கு இது வாசகர்கள் நம்ம கேட்குறவங்க சிம்பிளா என்னன்னா, கூகுள் பண்ணி போய் பார்த்தாக்க ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தேசிய கீதம் தான். அதனுடைய கடைசி பகுதி இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரான்ஸ்ல வந்து பிரெஞ்சு புரட்சியினுடைய கீதம் வந்து மார்சேலஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து மார்சேலஸ் ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொல்றது, ஓட் டு ஜாய் அப்படின்ற அவருடைய 9th சிம்பனி இருக்குல்ல அதை. ஆனா இதை வந்து ஹிட்லர் யூஸ் பண்ணியிருக்கிறான் தனக்கு ஆரிய மேன்மைக்கு. மியூசிக்ன்றது எப்பொழுதுமே ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் தானே, அப்படி வந்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு வரலாறும் பாரம்பரியமும் இருக்கக்கூடிய சிம்பனி தான் இளையராஜா. ஆமா, அப்ப இதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்?
ஒரு உலக இலக்கியத்தை எதுக்கு படிக்கணும்? நம்ம ஊர் கதையை படிச்சுட்டு போகலாம் இல்லையா? எதுக்கு நான் இவ்வளவு டைம் எடுத்து உட்கார்ந்து மற்ற ஷேக்ஸ்பியர்ல இருந்து டால்ஸ்டாய்ல இருந்து இந்த மாதிரி பல இலக்கியங்கள் இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம்? எதுக்காக படிக்கிறோமோ அதுக்காக தான் இந்த இசையை கேட்கணும். அப்ப சிம்பனி இசையை கேட்பது என்பது என்ன? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. கேட்கறதுன்னா என்ன? இப்போ வந்து லண்டன்ல பல பேர் போய் நேர்லயே ஆமா, சில பேர் திருட்டுத்தனமா கொஞ்சம் எல்லாம் சவுண்டு வரல இது பண்ணிட்டாங்களாம். ஆனா எனக்கு என்னன்னா ஒரே விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. நம்ம நேரு ஸ்டேடியத்துல சினிமா பாட்டு நடத்தினா எப்படி இருக்கும்? அது குற்றம் சொல்லல நான். அந்த இசையை ஆனா இசை தொடங்கின பிறகு பின் டிராப் சைலன்ஸ் அப்படி ஆயிடுது. அந்த இசையை எப்படி கேட்க வேண்டும் அப்படின்றது அது ஒரு கலையா தனி ஒரு இஷ்யூ. இப்போ சிம்பனிய கேட்பது எப்படி அப்படின்றதுக்கு முன்னால எல்லாருமே இப்போ ராஜா ரசிகர்கள் தான் பெரும்பாலும். இளையராஜா மியூசிக்கை எப்படி கேட்குறோம்? பெரும்பாலான ரசிகர்கள் எப்படி கேட்குறோம்? ஒரு மைனாரிட்டி தவிர பெரும்பாலான ரசிகர்கள் எப்படி கேட்குறோம் அப்படின்னு ஒன்று பார்க்கணும். அதில் வந்து அது அப்படி போகும்போது அதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குனாக்கா, ராஜா மியூசிக்கும் அதுக்கு முன்னால் இருந்த மியூசிக்கு என்ன டிஃபரன்ஸ்? சினிமா பாட்டு எம்.கே. தியாகராஜ பாகவதர், பி.எஸ். சின்னப்பா எல்லாம் கேட்டிருக்கிறோம். பழைய மியூசிக் டைரக்டர்ஸ் கேட்டிருக்கிறோம். டி.எம். சௌந்தரராஜன். எனக்கு அந்த கேள்வி இருந்துச்சு. அந்த இளையராஜா பார்ட் வந்தோம் நான் அதை கேட்கலாம்னு வெயிட் பண்ணிருந்தேன். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 90s கிட். சரி, எனக்கு வந்து நான் இளையராஜா ஜென்ரேஷன்லாம் முடிஞ்ச ஏஆர் ரஹ்மான் ஜென்ரேஷன்லாம் பழக்கிறேன். ஸோ ஒரு லேட்டான பீரியட்ல தான் நான் இளையராஜா பாட்டுலாம் கேட்க ஆரம்பிக்கிறேன். நான் வந்த டைம்ல அடுத்த ஜென்ரேஷன், என் ஜென்ரேஷன் வந்து யுவன் சங்கர் ராஜா தான். நான் யாரோட பெரிய ஃபேன்னா நான் யுவன் சங்கர் ராஜாவோட ஃபேனு. நான் இருந்தது ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், அடுத்த அனிருத், சந்தோஷ் நாராயணன் இப்படி வந்துட்டாங்க. இந்த மியூசிக் தான் பெரும்பான்மையா நான் கேட்டு வளர்ந்தது யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ், ரஹ்மான் இவங்களுடைய மியூசிக் தான். பட் லேட்டர் பீரியட்ல இப்பதான் லைக் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷமா தான் நான் இளையராஜா பாட்டுலாம் கேட்கறேன். அதுல நிறைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி வச்சுக்கலாம். பட் இளையராஜாவை பேசும்போது எல்லாருமே சொல்றது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர், அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்றத எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு வேற ஒன்னா மாத்திட்டாரு, தமிழ் சினிமாவை மாத்திட்டாரு அப்படின்லாம். பட் எனக்கு அது ஆக்சுவலா தெரியாது என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியாது. நீங்க எந்த கிட்னி எனக்கு தெரியல, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றேன், இளையராஜா 76 அன்னக்கிளி. அந்த 76 காலம் என்பது தமிழ்நாட்டில் இந்தி பாடல்கள் கோலோச்சிய காலம். அப்படியா? ஆமா. அப்போ பாபி, ஆராதனா, யாதவன் கி பாரத், ஷோலே எல்லாம், ஆர்டி பர்மன், எஸ்டி பர்மன், ஆர்டி பர்மன், கிஷோர் குமார் இவங்க மியூசிக் டைரக்டர்ஸா? இல்ல எஸ்டி பர்மன், ஆர்டி பர்மன்ல மியூசிக் டைரக்டர்ஸ், கிஷோர் குமார் வந்து சிங்கர். ஓகே. இன்னமும் அந்த குரலுக்கு ஈடு இணை கிடையாது. கிஷோருடைய தமிழ்நாட்டுல இவங்களுடைய பாட்டு வந்து ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இருந்த காலம். அது ஒண்ணு கெட்டதுன்ற அர்த்தத்தில் நான் சொல்லல. புரியுது. ஆமா, பவர்ஃபுல் மெலடிஸ் எல்லாமே. விஸ்வநாதன், எம்.எஸ். விஸ்வநாதன் மியூசிக் வந்து கீழே போயிட்டு இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இதாகல. இப்போ ராஜா, அன்னக்கிளி, அதுக்கு பின்னால தொடர்ந்து வந்த இதுல உள்ள மிக முக்கியமான, ஆரம்பத்துல அது ரொம்ப அலட்சியமா ஏதோ பார்த்தாங்க, சும்மா டம்மு கிட்டப்பா மியூசிக் அப்படின்னு அந்த அன்னக்கிளி பாடல்களை வைத்துக்கொண்டு அலட்சியமாக கொஞ்சம் சிலர் பேசியது உண்டு. ஆனா யார் எப்படி பேசினாலும் மக்கள்கிட்ட அது வந்து பயங்கரமா அது பிரபலமாயிடுச்சு. என்ன டிஃபரன்ஸ்? நம்ம முதல்ல பேசும்போது சொன்னோம், ஹார்மனி அப்படின்றது அவருடைய சிறப்பு. மெலடியிலிருந்து ஹார்மனின்றது பழைய மற்ற எம்.எஸ். விஸ்வநாதன் உள்ளிட்டவங்களையும் வந்து இருந்திருக்குன்னா அது எப்படின்னா, ஒரு பல இசைக்கருவிகள் வாசிக்கும் போது வெறும் நேரடியாக ஒரு இழைக்கு குறுக்க போகக்கூடிய வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. சினிமா இசை அப்படின்னு டெவலப் ஆனது இங்கே பழைய எம்.கே. தியாகராஜ பாகவதர் அதெல்லாம் தாண்டி வந்துட்டாலே வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சது இல்லையா? பல இன்ஸ்ட்ருமெண்ட் வர ஆரம்பிச்சிருது சினிமாவில். ஆரம்பித்த பிறகு அந்த ஹார்மனி தவிர்க்க இயலாமல் தலை காட்ட ஆரம்பிச்சிருது. ஹார்மனின்றது நான் சொல்றது ஒரே நேரத்தில் வேறு வேறு சுரங்கள் ஒலிப்பது, வேற வேறு கருவிகள் மூலம் அப்படின்னு வந்துடுது. ஆனால் சிஸ்டமேட்டிக்காக அதை ஒரு இசையில் அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா அநேகமாக இந்தியாவிலேயே இளையராஜா தான். அப்போ அந்த ஹார்மனின்றது என்ன? இளையராஜா பாட்டை கேட்குறாங்க, அதை கேட்குறாங்களா? பெரும்பாலும் ஒரு பாட்டை பாடும்போது அந்த டியூனை மட்டும்தான் நம்ம கவனிப்போம். அதான் மெலடின்னு சொல்றது. எனி சாங் அந்த டியூனுக்கு பின்னால ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்கும், பல இசைக்கருவிகள்.
அதான் நான் சொன்னது நெசவுன்னு சொன்னது. இந்த டியூன்றத ஒரு புடவையில ஜரிகைன்னு வச்சுக்கோங்க, பின்னால வந்து அந்த நெசவு இருக்கு இல்லையா, அதுதான் ராஜாவுடைய. அந்த நெசவுன்றது என்ன? நெசவுன்றது வந்து ஒரு இயற்கை காட்சியுடைய பெயிண்டிங், மொத்த சீன் உடைய அதை அதை உணர்ச்சி பூர்வமா காட்சிப்படுத்துது. இதெல்லாம் மியூசிக்ல இதுல என்ன, அந்த அந்த முன்ன எழுதின அந்த கட்டுரையில் அதை எழுதியிருக்கிறார். இளையராஜாவின் பாடலை கேட்கும்போது அந்த காட்சியை பாத்திரக்கூடாதுன்னு தோணும் அப்படின்னு. ஏன்னா அவர் பயங்கரமா போட்டுருப்பாரா மியூசிக்குக்கும் அதை காட்சிப்படுத்தல் இருக்கு இல்லையா, அத அதுக்கும் வந்து பல பல இடத்துல வந்து அது ஆக்சுவலா நீங்க சொல்ற இதே விஷயத்த நான் ஃபீல் பண்ணேன். என்னன்னா நான் வந்து கொடியிலே மல்லிகைப்பூ அந்த பாட்டு நான் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அந்த பாட்டு. நான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹார்மோனி கேட்டேனா, அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் கேட்டனாலாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த பாட்டை கேட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப பிரில்லியண்டா அந்த பாட்டு இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது எனக்கு. சரி நான் போய் அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த பாட்டோட வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப டம்மியா இருந்தது. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வைடு, ஒரு க்ளோஸ், ஒரு மிட், ரொம்ப டெம்ப்ளேட் ஷாட்ஸ், அதுல ஒண்ணுமே இல்ல. எனக்கு எப்படி தோணுச்சா, அந்த பாட்டை இப்போ வந்து ஒரு இப்போ இருக்கிற டெக்னாலஜி அந்த பாட்டை எடுத்தோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது அப்படியே மேட்ச் ஆகும் எனக்கு தெரியும். எனக்கு ரெலவெண்டா ரொம்ப இருந்துச்சு அந்த பாட்டு. நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இல்ல அது இதுல உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, அவரு அந்த பீரியட்ல இளையராஜா மியூசிக் எல்லாரும் கியூல இருந்தாங்க, அவர் போட்டு கொடுக்கறது தான் பாட்டு மியூசிக். அவர்கிட்ட அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க இவ்வளவு உயர்ந்த சிம்பனி இசையெல்லாம் அமைக்கிறீங்க, அதே நேரத்தில் சினிமால கலந்து இதை பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ன போது ஒரு நல்ல பதில் சொன்னாரு. இது வழியா தான் அதை கத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. ப்ரொடியூசர் செலவுல கத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நான் செஞ்சு நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருந்தாரு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்து நான் ஃபீட் பண்ணிருக்கேன், சிம்பனிலாம் வந்து நிறைய பாட்டுல நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அவரு ஒரு இமேஜினேஷன் வந்து இது பண்றாரு அப்படின்னு சொன்னா, அது அந்த இயக்குனருடைய அதை பிரீச் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு அது. ஆமா, இமேஜினேஷனோட அது பொருந்த வேண்டியதில்லை. அதோட கதையும் மொக்க கதை, ஒரே எல்லாமே. நீங்க பல சிறந்த பாடல்கள் ராமராஜன் படத்துக்கு தான் மியூசிக் இருக்குது, என்ன பண்ண முடியும்? நீங்க முரளி படம், ராமராஜன் படம் இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க, பாட்டை வச்சுதான் எல்லாம் ஓடுனது. அப்ப அது இருக்கட்டும். அப்போ இதுல நான் சொல்ல வர்றது, பார்க்குறவங்க கேட்கும்போது அந்த டியூனை மட்டும் கேட்பாங்க, அதுக்கு பின்னால இருக்கிற ஹார்மோனிக் ஒர்க் இருக்கு இல்லையா, அதை கேட்கறது இல்லை. இப்போ பாடல் பதிவின் போது, நான் பாடல் பதிவில் நான் மாகாய்க பாடல சொல்றேன், பதிவில் இருந்தபோது அனலாக் தான், இந்த டிஜிட்டல் வர்றதுக்கு முன்னால அனலாக்ல பதிவு பண்ணும்போது ஒரு 8 ட்ராக்ல பதிவு பண்ணுவோம். 8 ட்ராக்ல வந்து பதிவாயிட்டு சவுண்ட் இன்ஜினியர் ரூம்ல உட்காந்து அதை பிளே பண்ணி கேட்கும்போது 8 ட்ராக்ல வந்து வாய்ஸு, ரிதம் போக வேற பேஸ் கிட்டாரு, லீடு, வேற இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வருது இல்லை, கீபோர்டு இது வருது இல்லையா, இது ஒன்னொன்னு எப்படி வருது அப்படின்னு நாம் கண்ணை மூடிட்டு முதல்ல வாய்ஸ் கரெக்டா ஸ்ருதியில் இருக்கான்னு கேட்டுக்கிறது. அதுக்கப்புறம் வாய்ஸை மறந்துட்டு தனியா வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டார் மட்டும் கேட்கணும், வால்யூம் சேருதா. இது வந்து ஒரு பயிற்சி மாதிரி. இது ட்ராக்கை வந்து ஆஃப் பண்ணிட்டு கேட்கலாம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆஃப் பண்ணிட்டு தனியா ஒன்று அது பாயிண்ட் இல்லை. ஒரே நேரத்துல ஒலிக்கும் போது எதையாவது குறைக்க வேண்டியிருக்கா, கூட்ட வேண்டியிருக்கா. சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட வந்து இந்த பிசிக்ஸ் ஆஃப் மியூசிக் அவர்கிட்ட இருக்குது, எது எவ்வளவு ஃப்ரீக்வன்சி அலோவ் பண்ணலாம் அப்படின்றது இருக்குது. அதை தாண்டி நமக்கு காதுக்கு வந்து எது கேட்கணும், அவர் ஓகேன்னு சொல்றது நமக்கு ஓகே இல்லாத மாதிரி இருக்கும் சில நேரத்துல. அப்போ இதை கேட்கும் போதுதான் அந்த மியூசிக்கோட பியூட்டி வந்து நமக்கு தெரியும். அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன், இளையராஜாவோட பியூட்டி தெரிஞ்சதா? ஆமா, ஆர்கெஸ்ட்ரேஷனை நீங்க வந்து கண்ணை மூடிட்டு அதை கேளுங்க, கண்ணை மூடிட்டு அதை தனித்தனியா கேட்டு பாருங்க, ஒன்னொன்னும் எப்படி அது ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மியூசிக்கை கேட்குற முறை அந்த மாதிரி நம்ம பழகலை, இது ரொம்ப முக்கியம். பழகலை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம காலம் முக்கியம். இப்ப ராஜா இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது அதை லைவ் ஆர்கெஸ்ட்ரேஷன்ல கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ பீத்தோவனுடைய அப்பேஷனேட்டா என்ற ஒரு சொனாட்டா, இதை வந்து லெனின் கேட்டுட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறதா கார்கி எழுதுறாரு. அப்போ வந்து அதாவது அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு டயர்ட் ஆயிடுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு.
லெனின் சொல்றாராம். ஆமா. ஓகே. அதுல ஆழ்ந்து அதுக்குள்ள கேட்கும்போது அப்படி ஒரு விளைவு ஏற்படுது. ஏன்னா சிம்பனியை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னாக்க அது ஒரு செரிப்ரல் மியூசிக். செரிப்ரல் மியூசிக்னா என்ன? மூளையால கேட்க வேண்டிய இசை. எல்லா இசையும் அப்ப வேற எதால கேட்கிறோம்? அப்படி போற போகுல கேட்டு போறது இருக்கு இல்லையா பொதுவுல, அப்படின்றது வேற. அதை ஆழ்ந்து கேட்பது வேற. ஒரு ஒரு சும்மா ஒரு இதான் படிச்சுட்டேன் அப்படின்றதுக்கும் ஒரு சிறந்த இலக்கியத்தை ஆழ்ந்து ஒவ்வொரு சொல்லும் ஏன் அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குது. குறள் எல்லாரும் தான் படிச்சிடுறாங்க, அதுக்கு இவ்வளவு உரை இருக்குது. இந்த 2 வரி திருக்குறள் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு என்னது பொருள் அப்படின்னு அதை தெரிந்து படிக்கும்போது கிடைக்கின்ற சுவை வேற தானே. ஒவ்வொரு இலக்கியத்துக்கும் அப்படி, ஒரு கவிதைக்கு அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க அது இல்லையா. அது போல அது அன்னைக்கு லைவா நிகழ்த்தப்படும் போது அந்த நிர்பந்தம் அதிகமா இருக்குது. இது கூர்ந்து கவனிக்க வேண்டிய, ரசிக்க வேண்டிய நிர்பந்தம். இதை பத்தி மார்க்ஸுடைய பிரபல மேற்கோள் ஒன்று இருக்குது. ஒரு மிகச்சிறந்த இசையும் கூட, ஈவன் அ கிரேட் மியூசிக் அப்படின்னா ப்ரொஃபவுண்ட் மியூசிக் இஸ் மியர் சவுண்ட் ஃபார் அன்மியூசிக்கல் இயர்ஸ். இசை காதுகள் இல்லை அப்படின்னா அந்த இசை இல்லாத அது வெறும் சவுண்டு தான். அப்ப இசை காதுன்னா என்ன அப்படின்னா அதை பற்றி தெரிந்திருக்கிறது, அந்த கம்போசர் பற்றி, அந்த பேக்ரவுண்ட் பற்றி, அந்த இசை நுட்பங்கள் பற்றி அதை தெரிந்து கொள்ளணும். அப்படிதான் அதை பழக முடியும். நான் சொல்றது, நீங்க சிம்பனி ரொம்ப தூரம், ராஜாவுடைய மியூசிக், ஹார்மனி, அதுலேயே நீங்க அந்த விஷயங்கள் அப்பதான், அதனாலதான் அதை அப்ரிசியேட் பண்ணி இன்னைக்கு இணையத்துல பல பேர் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோட சிறப்பு பற்றி எழுதுறாங்க, இந்த மியூசிக்கோட சிறப்பு பற்றி அப்ரிசியேட் பண்ணி எழுதுறாங்க. அந்த மாதிரி அதை கேட்டு பழக வேண்டும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி கேட்டு பழகும் போதுதான் அதை புரிந்து கொள்வோம். அதெல்லாம் அவ்வளவு எதுக்கு, அதை அவர் சொல்லும் போது அது உயர்ந்த இசை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பொருள் நீங்க இத தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்க. அந்த ஹிந்து இன்டர்வியூல இது எப்படி, என்னோட சினிமா படம் எப்படி கேட்டீங்க, கேட்ட உங்களுக்கு பிடிச்சது இல்ல, அதுக்கு ஏதாவது நீங்க படிச்சிருந்தீங்களா, அது மாதிரி இது கேளுங்க உங்களுக்கு பிடிக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படிதான் சொன்னாரு அவரு. அது எப்பொழுதுமே அதான் சொல்றேனே, இளையராஜா பாட்டு உங்களுக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், மியூசிக் தெரிஞ்ச ஒருத்தருக்கும் பிடிக்கும். ஆமா, எல்லா பிடிக்குமும் ஒண்ணும் இல்ல எல்லா பிடிக்குமும் ஒண்ணும் இல்லை இல்லையா. அப்ப அந்த மாதிரிதான் அது. அப்போ அதை நோக்கி நம்ம போறோமா என்பது முக்கியம். அப்போ அதை பண்ணணும்ன்றது நீங்க ஒரு எப்படி சொல்றீங்க, ஒரு ஃபாரின் லிட்டரேச்சரை நீங்க படிக்கும்போது, ஒரு ரனவுண்ட் லிட்டரேச்சரை படிக்கும்போது உனக்கு என்ன, நம்முடைய இலக்கியங்களே கூட ஒரு நல்ல லிட்டரேச்சரை படிக்கும்போது உனக்கு என்ன கிடைக்குமோ, ஆமா, அதை எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமோ, அதை ஆழ்ந்து படிப்போமோ, அக்கறையோடு படிப்போமோ, கற்றுக்கொள்ளும் விதத்தில் படிப்போமோ, இந்த அம்சங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அக்கறையோட தான் அணுகணும் இதையும் அப்படின்றது. அப்படிதான் அணுகணும். ஏன்னா இது இப்ப இவருடைய இந்த வேலியன்ட் என்ன சிம்பனி என்ன, அது எனக்கு பத்தி தெரியாது. அது ஒரு பீத்தோவனுடைய சிம்பனின்னா அட் ஒன் கோ கேட்டான் சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு போக முடியாது. அல்லது கொஞ்ச நேரம் கழிச்சு போர் அடிக்கும் பல பேருக்கு, என்ன அது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அப்போ அதை அப்படி கேட்க வேண்டிய தேவை அன்னைக்கு இந்த டெக்னாலஜி இப்படி வளர்ச்சி இல்லாததுனாலையும் இந்த இதுலையும் அப்படி இருந்தது. அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த இசையை பற்றி தெரிந்தவர்கள் தான் அதை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு சூழலும் இருந்தது. இது ஒரு பார்ட். டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து இப்போ நீங்க இளையராஜா வந்த காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம் தான் கேசட்டுகளின் காலம். அது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு ஹிந்தி பாட்டு கேசட்ல அப்ப தமிழ்நாடு பூரா டீ கடை கேசட், டீ கடையில் ஒரு நேஷனல் பேனசானிக் டப்பா ஒன்று இருக்கும். அதில் இப்போ நம்ம எக்மோர் போலீஸ் இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் இம்பாலான ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே ஜூக் பாக்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ நான் சென்னை வரும்போது 4 அண்ணா கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும், வேண்டிய பாட்டு போடுறது, அதை கேட்பதற்கு. அப்படி இருந்து அதுல இருந்து இன்னைக்கு ஃப்ரீயா எதாவது வேணா கேட்கலாம். காலேஜ்ல பிளான் கல்ச்சரல் ஜூக் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை நம்ம பிடிச்சவங்க யாருக்காவது பாட்டு டெடிகேட் பண்ணலாம், பாட்டு டெடிகேட் பண்ணலாம். அப்படி இப்போ அது அப்படி பிரபலமாகுது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இசை ரசனை வளர்றதுக்கு அது பயன்பட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை கேட்பது. அதனால பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த இசையை கேட்பது என்பது அந்த மாதிரி பழகணும். அது சிம்பனிக்கு மட்டும் சொல்லலை, ராஜா மியூசிக்கு ஆர் ஃபார் தட் மேட்டர் ஈவன் ரஹ்மான் உடைய சிறந்த இசை அப்படின்னாலும் அதை எப்படி நம்ம கேட்கணும் அப்படின்றது முறையில் அது
ஒலியில் எழுதப்படும் கவிதை அது. முதல்ல சவுண்டு, அப்புறம் தான் மொழி. மொழியா இசையா அப்படின்னு வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு இது நடந்துருக்குது. பல இடங்கள்ல அவர் சொல்லுவார் இல்லையா, இது நீங்க நிறைய படிச்சு இல்லாம அது இல்ல அது இல்லாம ஆமா இல்ல அவரு மியூசிக் சொல்லும் போது பல்லவி வரிய சொல்லிடுவாரு அப்படின்னு பல சந்தர்ப்பங்கள்ல அது அப்படிதான் நடக்கும். அதாவது ஒரு மியூசிக்கல் எக்ஸ்பிரஷன் வழியா அந்த சொல் வந்து வருது. மியூசிக்கல் எக்ஸ்பிரஷன் வழியா அந்த இடத்துல இந்த சொல்லு இருந்தாக்க பொருத்தமா இருக்கும் அப்படின்னு அதை எடுத்து கொடுத்துட்டாக்க அந்த வேவ் லெங்க்த்துக்கு வந்து கவிஞர் வந்து அதுக்கு வந்துருவாரு. கவிதை எழுதி இசையமைக்கிறது உண்டு. பட் நான் சொல்றது வந்து மொழிக்கும் ஒலிக்கும் இடையிலான தொடர்பு அப்படின்னு ஒரு ஆர்கானிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்ப அந்த மாதிரி அந்த இசையை ரசிப்பதற்கு பழகிக்கணும். நீங்க இப்போ நிறைய அந்த டெக்னிக்கலா நிறைய விஷயம் சொன்னீங்க, சிம்பனி பத்தி, அதனுடைய வரலாறு, அது எப்படி வந்திருக்கு, என்ன காலகட்டம் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. இதை ராஜா ரீச் பண்றதை எப்படி பாக்குறீங்க? இப்ப எல்லாருமே பேசுறது பண்ணைபுரம் டு லண்டன் பிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா வரைக்கும் அவர் போயிருக்காரு, அவங்க வந்து அங்க கண்டக்ட் பண்ணிருக்காரு இந்த மியூசிக்ன்றதுதான் பேசுறாங்க. இளையராஜா இதை போய் ரீச் பண்ணணும், இந்த சிம்பனியை போய் நான் அடையணும் அப்படின்ற அந்த ஜேர்னியை எப்படி பாக்குறீங்க? நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து வேற ஃபாலோ பண்றீங்களா? ஆமா இல்ல, இதுல ஒரு முக்கியமான விஷயம், நல்ல கேள்வி இது. அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு, அவங்க அண்ணன் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய பாடகர். அதுல அண்ணன் பாவலரோட இவங்க எல்லாருமே கூட போய் பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து இவங்களுடைய இசை ஆர்வம் காரணமா சென்னை கிளம்பி வந்துட்டாங்க. அது அவரே பல இடங்கள்ல தன்னுடைய. அப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அவரோட ஜேர்னி அப்படின்றத தாண்டி தமிழ்ல நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க, இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இவருடைய இந்த தேடல் இருக்குல்ல, நான் இந்த சிம்பனியா நான் வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்ற அந்த கமிட்மெண்ட்டை. இல்ல அதுதான் சொல்றேன். அவர் சொல்றபடி அவர் வந்து வெஸ்டர்ன் மியூசிக் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட கத்துக்கிட்டாரு, கர்நாடிக் மியூசிக் டிவி கோபாலகிருஷ்ணன் இது பலர்கிட்ட வந்து கத்துக்கிட்டாரு. தொடர்ந்து அவர் லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல என்ன உண்டோ அதையெல்லாம் வந்து பார்த்துடணும் அப்படின்னு ஒரு வேட்கை இருந்திருக்கு. ஒரு பிரபல சினிமா ஒரு திரை இசை இயக்குனரா மியூசிக் டைரக்டர் ஆகணும், இவ்வளவு படத்துக்கு போடணும் அப்படின்றத காட்டிலும் இந்த மியூசிக் துறையில என்ன இருக்கு, இதனுடைய எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்ற ஒரு பேஷன் தேடல் வந்து அவற்றை தீவிரமாக இருந்திருக்கிறது. இப்போ இந்த சிம்பனி இசையை அமைத்ததை ஒட்டி சன் நியூஸ்ல குணா வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு அவரு, நீங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு. அவர் இவரை கேட்குறாரு, நீங்க எவ்வளவு நேரம் வேலை செய்வீங்க, பிடிச்சிருந்தாக்க நம்ம வந்து எவ்வளவு நேரம் வேணா செய்யலாம் அப்படின்னு இவரு பதில் சொல்றாரு. அதுதான் நான் வேலை செய்யறது இல்ல, நீங்க பிடிச்சிருந்தான்னு சொல்றீங்க, எனக்கு இதுதான் நான் இட் இஸ் மீன்னு சொல்றாரு. ஆமா, இது ரொம்ப அருமையான பதில், உண்மை. அது அருமையான பதில்னு சொல்றதை விட மூச்சு விடுறீங்க, நல்லா மூச்சு விடுறீங்கன்ற மாதிரி அப்படின்றாரு. பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் மிகை மாதிரி தெரியலாம். அதாவது மார்க்ஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார், இந்த முதலாளித்துவ சமூகம் வந்த பிறகு உழைப்பு அந்நியமயாதல் அப்படின்னு, எலினேஷன் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பல பேர் நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறது இல்லை. வாழ்க்கை சாப்பிடணும், குடும்பத்தை பார்க்கணும், அதுக்காக தனக்கு பிடிக்காத ஒரு இசைக்கலைஞனா ஆகணும் அப்படின்னு விரும்பிய ஒருத்தன் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கலாமா கூடாதா? இது அப்படிதான் இருக்குது இல்லையா? மெஜாரிட்டி அதுதான். அப்போ அது அந்த உழைப்புன்றது இருக்கு இல்லையா, அது வந்து மனிதனிடமிருந்து அந்நியமாயிடுது. எது அவனுடைய இயல்பா இருக்கணுமோ அது அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யற மாதிரி அப்படி ஆயிடுது. அப்போ ஓய்வு நேரம் இருக்குல்ல, அதுலதான் அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்கு அவன் முயற்சி பண்றான், அப்படி ஆகுது. அப்போ கம்யூனிசம் என்பது சுரண்டலை ஒழிப்பது, அதெல்லாம் விட மனிதனிடமிருந்து அந்நியமான இந்த உழைப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய இயல்புக்கு கொண்டு சேர்ப்பது. ஒரு கம்யூனிஸ்ட் சொசைட்டில அது ஒன்னாயிடும்ன்றதுதான் அவருடைய கனவு. சரி, இந்த கனவை ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, அது உண்மைன்றத ராஜா சொல்றாரு. இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் நான் அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கைன்னு மட்டும் இல்லை, இதுதான் நான். டயர்டே ஆகாம இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அதுதான். ஆமா, இதுதான் நான். அதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, அவர் பொதுவா வந்து ஆன்மீகம்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா அது அல்ல, இதுதான் என்னுடைய ஆன்மான்னு அவர் சொல்றாரு. இதுதான் நான்னா அதுக்கு என்ன பொருள்? என்னுடைய லைஃபோட மீனிங் அப்படின்றது எதுன்னா
மியூசிக் தான் அப்படின்ற உண்மையை வந்து அவர் சொல்றாரு. பொதுவாக நம்ம நாட்டில் வழக்கில் வந்து இந்த ஆன்மீகம்ன்றது தான் இருக்கிறதுலே ரொம்ப கெட்ட வார்த்தை. அதாவது கெட்ட வார்த்தை நான் சொல்றது வந்து கேடா பயன்படுத்தப்படும் சொல். ஆன்மீகம்னா நம்ம ரஜினிகாந்தோட ஆன்மீக அரசியல்ன்றாரு. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. பொதுவாக ஆன்மீகம்னா என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த பொருளாதார உலகிலிருந்து விடுபட்ட வேற ஒண்ணு. அது என்ன, அது ஐயப்பன் கோயிலுக்கு போறதா இல்லை திருவண்ணாமலை தீபத்துக்கு போறதா, இதெல்லாம் ஆன்மீகம். ஆன்மீகம் அது சும்மா ஃப்ராட். அது இறை நம்பிக்கை. அது ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மீகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, எது உங்களுடைய மீனிங் ஆஃப் லைஃபோ, பர்பஸ் ஆஃப் லைஃபோ அப்படின்னு நீங்கள் எதை கருதுறீங்க இல்லையா, எதை அது மாதிரி ஈடுபாட்டோட செய்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட், அதனுடைய தாகம். அது எனக்கு மியூசிக் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால தான் சிம்பனி நோக்கி போயிருக்காரு. 93 அவர் வந்து சிம்பனி அமைக்க போனபோது ஹிந்துவில் ஒரு இன்டர்வியூ வருது. அந்த இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இது வரைக்கும் அப்போவே ஒரு 1000 படமோ இன்னும் இசையமைச்சிட்டாரு, 1000 500 இவ்வளோ படம் இசையமைச்சிருக்கீங்க. நீங்கள் இசையமைத்த பாடல்கள்லேயே சிறந்தது என்று நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? அப்படி ஒன்று நான் என்னால் சொல்ல முடிஞ்சா அப்போ நான் நிறுத்திடுவேன்னு சொல்கிறார். அது ரொம்ப நல்ல பதில். அது சிறந்ததை நான் இன்னும் அடையவில்லை, அதை நோக்கிய பயணத்தில் இருக்கிறேன்றதான் திரும்ப திரும்ப அவர் சொல்றது. இந்த சிம்பனின்றதும் இதுக்கு மேலே என்ன, இதுக்கு மேலே என்ன, தனக்கு தெரிந்த வகையில் அந்த எல்லை என்ன என்பதை தேடி செல்வது. பழைய இந்த மேதைகள் மோசார்ட், பீத்தோவன் உள்ளிட்டவர்களும் அவங்க என்ன காசுக்காகவா பண்ணாங்க? அதில் அதுக்கு அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, எதுக்கு இந்த ஹியூமன் வாய்ஸை ஒரு கோரஸை வந்து அவர் அறிமுகப்படுத்துறாரு? அது அவருடைய காலத்துல ஒரு பிளாஸ்பமி. அது பிளாஸ்பமி ஏன்னா சர்ச்சில் மட்டும்தான் அந்த வாய்ஸ் காயிர் வந்து யூஸ் பண்றது. அந்த காயிரை வந்து இதுக்கு கொண்டு வராரு. சர்ச்சுக்கு வெளியே செக்யூலரா ஒரு மனிதகுல விடுதலை கொண்டு வராரு. அப்போ வேற ஒண்ணு அவரை உந்தி தள்ளுது அந்த மியூசிக்கை நோக்கி. இப்போ இவர் வந்து இளையராஜா சொல்லும்போது என்ன சொல்றாரு, தமிழ்ல வெண்பா எழுதுறது கஷ்டம்னு சொன்னாங்க, அது என்னன்னு பாத்துறணும்னு சொல்லி எழுதுனேன், அந்த மாதிரிதான் இது அப்படின்னு அப்படி சொல்றாரு அவர். இப்போ பீத்தோவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, அவரை உந்தி தள்ளிய விஷயம் ஒன்று இருக்குன்னாக்கா, இவர் வந்து அதுல எக்ஸல் பண்ணணும்ன்றது இவருக்கு இருக்கலாம். எனக்கு இன்னும் ஹெராய்கா இந்த வேலியன்டோடைய உள்ளடக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா வெண்பா எழுதுறத விட இது ரொம்ப கஷ்டம். வெண்பான்றது அவர் வந்து ஒரு தமிழ் சூழல்ல இருக்காரு. அவர் தாய்மொழி தமிழனா பிறந்திருக்காரு. தமிழ் இலக்கியம் இந்த பரிச்சயம் இருக்குது, இது வேற. இப்போ அவர் வந்து கம்ப்ளீட்டா இதுல இருந்து விடுபட்டு இதெல்லாம் மறந்துட்டு வேற ஒன்றா மாறி இதை வந்து அவர் செய்ய வேண்டியிருக்கு. அப்படி ஒரு சேலஞ்ச் எடுத்துட்டு செய்வது அப்படின்றது அவரை இயக்குகிறது. அப்படி மற்றவங்களுக்கு இல்லாத அந்த குவெஸ்ட் இருக்கிறதுக்கான காரணம் ஒரு மியூசிக்கை வந்து ஒரு ஒர்க்கா அப்படி ஒண்ணு எடுத்துக்கிட்டார் அப்படின்றது ஒண்ணு. நான் இன்னொரு கேள்வியை எழுப்புறேன். இப்போ ராஜா அவர் வந்து தன்னை எந்த கம்யூனிட்டி இந்த எந்த அடையாளத்தோடையும் அவர் வச்சுக்க விரும்பல, அது ரைட். ஆனா அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல பிறந்தார் என்பது ஒரு யதார்த்தம். நாட்டுல வந்து ஜாதி ஒடுக்குமுறையும் தீண்டாமையும் இருப்பது ஒரு யதார்த்தம். இந்த 93 வந்து அவர் முதல்ல போய் அங்க பிலார்மோனிக்ல சிம்பனி அமைக்கிறதுக்கு சில ஆண்டுகள் முன்னால அவருடைய பிறந்த ஊர் பண்ணைப்புறம் இருக்கு இல்லையா, அங்க அந்த பீரியட்லயே டீ கடையில தனி கிளாஸ் தான் இளையராஜாவினுடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு. அப்போ அதுக்காக போராட்டம்லாம் நடத்தியிருக்கிறோம். அப்ப இதுதான் சமூக யதார்த்தம், சமூகத்தினுடைய நிலைமை. இப்ப இந்த மாதிரி ஒரு பின்புலத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்த ஒருவர் இப்படி வர முடிஞ்சு, இப்படி எக்ஸல் பண்ண முடிஞ்சிருக்கு. அங்க நம்ம வந்து ஐரோப்பாவை பத்தி பேசும்போது என்ன சமூக சூழல்ல சிம்பனி உருவாச்சு, இதை வந்து இப்போ என்ன சமூக சூழல்ல ஒரு இளையராஜா வந்து இப்படி வர முடிஞ்சது அப்படி ஒன்று கேள்வி இருக்குதுல்ல. இப்ப நீங்க டாக்டர் அம்பேத்கரை எடுத்துங்களேன், அம்பேத்கர் எப்படி வர முடிஞ்சது? அவருடைய லைஃப்பை பத்தி பார்க்கும்போது கிழக்கிந்திய கம்பெனி வருது, அந்த ஆர்மியில வந்து போய் சேர்றாங்க, ஆங்கில கல்வி கிடைக்குது, அதன் வழியாக அறிவு வந்து பெருகுது இல்லையா, பண்பாடு ஒரு உயர்ந்த நிலை, வாழ்க்கை நிலையில ஒரு மாற்றம் வருது. இது எல்லாம் வந்து அடுத்த தலைமுறை வந்து அவர் கல்வியை நோக்கி, அதுக்கப்புறம் அவர் வெளிநாட்டுக்கு படிக்க போலான்னு வர்றது. அதுல இருந்து அவர் எக்ஸல் ஆனதுக்கு நான் புரிஞ்சுக்கிறது, நீங்க சொன்ன இந்த ஃபேக்டர்ஸோட அழுத்தம், அவர் மேல இருந்த அந்த அழுத்தம், ஒரு அழுத்தம்
அது அந்த இண்டிவிஜுவலுடைய உந்துதல். அது இளையராஜா மியூசிக்ல இருக்கிற உந்துதல் மாதிரி. சோசியலா என்னன்னா ஒரு மேல வருவதற்கு இந்த காரணிகள்லாம் அந்த கம்யூனிட்டியில பல பேர் அப்படி வராங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு அம்பேத்கர் வந்து தலை சிறந்தவராக வர்றதை வந்து பாக்குறோம். இப்போ இங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு நான் பிராமின் மூவ்மெண்ட், ஜஸ்டிஸ் கட்சி, இதுல வந்து மற்ற கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகாரம் இதுக்காக வந்து ஃபைட் பண்றது. இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட், விவசாயிகள் விடுதலை, அவங்க அண்ணனே வந்து அதுதான் இருக்காரு. இது ரெண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பின்புலம். இந்த பின்புலத்துல தான் இந்த மாதிரி ஒரு பின்புலத்துல இருந்து ஒருத்தர் வந்து மியூசிக் டைரக்டரா வராது. எனக்கு தெரியல இந்த மாதிரி வேற எந்த மொழியில் அப்படி மியூசிக் டைரக்டர் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு எக்ஸல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து ஒருத்தர் வராரு. அதுல அவருடைய தனிப்பட்ட ஆற்றல்கள் அல்லது அவருடைய தனிப்பட்ட உழைப்பு, இதன் காரணமா அவர் வந்து மேல வராரு. அப்படி நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதுல இப்படி திருப்பி இந்த கேள்வியை போடுவோம். இல்லைங்க, தனிப்பட்ட உழைப்பு, தனிப்பட்ட ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது, நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது நான் என்ன நினைச்சேன்னா, லேர்னிங் வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். காலேஜ் முடிச்சோம், வெளியே போனோம்னா வேலைக்கு போறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து நான் அவரோட லேர்னிங் எல்லாம் சொல்லும் போது அதை வந்து என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அவருடைய லேர்னிங் கிராஃப்ன்றது அன்னைக்கு அந்த நீங்க சொல்ற அந்த சன் டிவி இன்டர்வியூல இப்ப கூட நான் படிச்சுட்டாருன்னு சொல்லி டப்புன்னு சொன்னாரு. ஆமா அன்பார்ல. ஆமா, அது இல்ல, அது ஒரு குவெஸ்டுங்க. அது யாரு வேற ஏதோ ஒண்ணு டிகிரி வாங்க போறோம், பட்டம் வாங்க போறோம் அப்படின்றதுக்காக இல்ல. அதுல அல்டிமேட் என்ன, அதுல என்ன அப்படின்னு கண்டறிகின்ற ஒரு தாகம். இந்த கேள்வியை நம்ம இப்படி திருப்பி போடலாம். இதே கல்வி வந்து அதுக்கு முன்னால பார்ப்பனர்கள் அல்லது அப்பர் காஸ்ட், அவங்க மியூசிக் வந்து அவங்க அதிகமாக தெரிஞ்சிருந்தாங்க, ஆங்கிலம் அதிகமாக படிச்சிருந்தாங்க, இங்கிலீஷ், இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கு அவர்களுக்கு அறிவு. நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறீங்க, கர்நாடக சங்கீதத்தில் வயலின் வந்துருச்சு. வயலின் எப்படி வந்துச்சு? சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் அப்படின்றவர் தான் வயலினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தியாகையர், சாமாசாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதரில் அவர் தான் இதை வந்து அறிமுகப்படுத்துறாரு. இவங்கெல்லாம் பீத்தோவனுடைய கான்டெம்பரரி. தியாகையர், இவர் முத்துசாமி தீட்சிதர்லாம். அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு அப்பவே அறிமுகமாயிடுது. அதுக்கு பின்னால வந்தவங்களுக்கு இவ்வளவு இசை அறிவு இருந்திருக்கு. ஏன் இவங்க ஏன் செய்யல இதை? அப்படி ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாமா இல்லையா? கேட்கலாம். இது குதர்க்கமான கேள்வி. நான் சொல்றது இயல்பா எழக்கூடிய. நான் இப்ப கேட்டேன்ல, நான் இந்த இதுல கேட்டேன், இவங்களுக்கு அவரோட இளையராஜாக்கு அடுத்து அந்த ஜெனரேஷன் இவங்களுக்கு எல்லாம் இல்லாத கொஸ்டியா இருந்ததுன்னு கேட்டேன். அப்படியும் கேட்கலாம். ஆமா, இல்ல இல்ல, இப்ப அம்பேத்கரோட படிச்சவங்க இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. அவங்களுக்கு ஏன் இந்த காஸ்ட் சிஸ்டம் பற்றி ஆராயணும்னு தோணல? நியாயமான கேள்வியா இல்லையா? அது ஏன் வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டாங்க? ஏன் அவருக்கு மட்டும்? ஏன்னா அவர் அந்த பெயினை வந்து அனுபவித்தார். பெயின் அவரை போல பல தாழ்த்தப்பட்டவர்கள் அனுபவிச்சாங்க. இருந்தாலும் அவருக்கு அது இன்டலெக்சுவலா, அதை பொலிட்டிக்கலா அதை எப்படி கொண்டு அதை பார்க்க வேண்டும் என்ற தாகம், இதற்கு ஒரு முடிவு காணணும் அப்படின்றது அவர்கிட்ட அது இருந்தது. அதுபோல இப்போ இளையராஜா மட்டும் இல்லை, வேற தலித்துகளோ ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்தவர்களோ கூட பலர் இது பண்ணிருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல பார்ப்பனர்கள், உயர் சாதியினர் வந்து இதை விட அதிகமாக அவங்களுக்கு ஓப்பனிங் இருந்தது. ஆனால் அவங்கள்ட்ட இருந்து ஏன் வரல? எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், இந்த கர்நாடக இசை, மெலடி, பிராமினிசம் இதெல்லாம் ஒரு பேக்கேஜ். இதை நான் சொல்கிறத விட இதை பற்றி வியாக்கியானமாக விளக்கமாக டிஎம் கிருஷ்ணா தான் சதர்ன் மியூசிக் என்ற அந்த நூலில் எழுதியிருக்காரு. இப்போ எம்எஸ் சுப்புலட்சுமி கான்ட்ரவர்சி வரைக்கும் அதனுடைய தொடர்ச்சி தான். அப்போது இந்த கிளாசிக்கல் மியூசிக்கை, கர்நாடக இசையை ஒரு ஆன்மீகத்தோட வந்து முடிச்சு போடுறாங்க. ஆன்மீகத்தோட முடிச்சு போடுறது அப்படின்றது பிற்காலத்தில் தான் வருது. இந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் தான் அதை வந்து இப்படி இந்த சங்கீத மும்மூர்த்திகள், தியாகராயர்ன்றவர் ஒரு கம்போசர். யாரு? மோசார்ட், பீத்தோவன், ஹேடன் மாதிரி. பீத்தோவன், ஹேடன், மோசார்ட்டுக்கெல்லாம் யாரும் கோயில் கட்டி கும்பிடுறாங்களா? இல்லை, அவர்கள் புனிதமானவர்கள், அவர் இயேசு கிறிஸ்து மாதிரி இன்னும் அப்படி ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் தியாக பிரம்மத்துக்கு ஒரு சிலை வச்சு அங்கே ஒரு சமாதி, தியாகையர் ஆராதனை, அதை வந்து அதுக்கு அமெரிக்காவிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து விழா நடத்துறது, அது ஒரு வழிபாட்டுக்குரிய கடவுளாகவும், அந்த மியூசிக் வந்து இறைவனோடு தொடர்புள்ளது. இதிலிருந்து வேதத்திலிருந்து, சாம இதிலிருந்து தான் அந்த இசை வந்தது
இந்த உருட்டெல்லாம் எங்க வந்திருக்குன்னா இங்க வருது. அப்போ இது என்ன வருது அப்படின்னா, இது மாற்ற முடியாதது, இதெல்லாம் அப்பவே எழுதின விதி, சேஞ்ச் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அதுக்குள்ள இளையராஜா செட்டப்ல இல்லையா? இல்லையா, அவர் ஏற்கனவே இல்ல, இசையை அவர் கத்துக்கிறாரு. இசை ஆன்மீகம் இவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்றாரு தானே, அவரும் அக்செப்ட் பண்றாரு. இல்ல இல்ல, அதுல ஒரு தான், அதுல இருக்கிற டிஃபரன்ஸ் தான். நூலிழை வித்தியாசம் இருக்கா? நூலிழை இல்ல, பெரிய இவ்வளவு தண்டு வித்தியாசம் இருக்கு. ஸோ இவங்க வந்து அப்படி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மென்டல் பிளாக். அது இதை தாண்டி அவங்களால வர முடியாது. இப்போ ராஜா வந்து அவருடைய இளமை காலத்துல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆன்மீகம் அதெல்லாம் சொல்றாரு. ஏடாகூடமான பல காரியங்கள், முகாரின்னாக்க அழுகுறது சோகம் தானே, முகாரியில சந்தோஷமான மியூசிக் போட்டிருக்காரு. இப்போ ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குது, காலையில் பாடும் ராகம் இது, மாலையில் பாடும் ராகம் இது அப்படின்னு. அந்த ராகத்துக்கு லட்சணங்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு ராகம் அவங்க ஏற்கனவே அதுக்கு இதுதான், இதுக்கு சந்தோஷத்துக்கு இது, துக்கத்துக்கு இது, அத்தனையும் உல்டாவா அவர் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு ரெபலியன். அது மியூசிக்ல ஒரு ரெபலியன். ஆமா, அதே நீங்க சொல்ற ஆர்டரை क्वेश्चन பண்றது, அந்த ஆர்டரை சேலஞ்ச், இந்த சுரங்களுக்கு உட்பட்டு நான் வேற மூடுக்கு இதை போட்டு காட்டுறேன் அப்படின்னு போட்டு அதை அப்ப ரொம்ப இரிட்டேட் ஆனாங்க அந்த பீரியட் எல்லாம். அப்போ இருந்த இசை விமர்சகர் சுப்புடுன்னு ஒருத்தர் இருந்தார், அவங்க எல்லாம் கொலைவெறியா இருந்தாங்க. இப்போ வந்து அவரை வந்து இது பண்ணி ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. அப்போ இந்த மியூசிக் அப்படின்றத, ராகம்ன்றத வந்து எப்படி சொல்லுவாங்கன்னாக்க, இவங்க ராகத்தை யாராவது ஒரு குறிப்பிட்ட இசைக்கலைஞர், அந்த ஐயர் இந்த ஐயர்னு ஏதோ ஒரு ஐயர் பாடினாருன்னா அந்த ராக தேவதை வந்து அப்படியே பிரத்யட்சம் ஆயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராகம் வந்து தேவதை ஆயிடுச்சு. புரியுது இல்லையா? இது ஒரு டியூன், மியர் டியூன். அந்த டியூனை வந்து ஒரு தேவதையாக்கிறது, அதுக்கு ஒரு லட்சணங்கள், அதை மீறக்கூடாது. இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? இசை ஞானின்றது கலைஞர் கொடுத்த பட்டம். அதுக்கு முன்னால் அவருக்கு ஒரு பட்டம் இருந்துச்சு, ராகதேவன். ராகதேவன் இளையராஜா தான் ராகதேவதையின் இடத்துக்கு தேவன் வந்துட்டார். ராகதேவன் வந்து அது எப்படி கொடுத்தாங்களோ அந்த பட்டம், தேவதைன்ற கான்செப்டை உடைக்கக்கூடிய ராகதேவனா தான் அவர் வந்தார், பிரேக் பண்ணாரு. அப்புறம் தான் இந்த ஹார்மோனியை வந்து இதுல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்த ரூலை பிரேக் பண்ணலாம். எப்படி நான் சொன்னேன்ல, பீத்தோவன் இதை பிரேக் பண்ணி காயிரை வந்து சர்ச்சுக்குள்ள இருந்து ஒரு செக்யூலர் லிபரேஷன் நோக்கி கொண்டு வந்தாரு, ஹியூமன் லிபரேஷன் நோக்கி. அது போல ஹார்மோனியா இதோட வந்து கொண்டு வர்றாரு. அப்பவே அவர் அதை சொல்றாரு. அதுக்கப்புறம் பிரேக் பண்ண அப்புறம் எல்லாரும் அது இதுவாயிடுச்சா? ஆமா, அதை ஃபாலோ பண்றாங்க. ஆமா, அதுல ரொம்ப அழகு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 93 இன்டர்வியூல, 93ல அந்த ஹிந்து இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்குறாங்க இவர்கிட்ட, ராஜா கிட்ட. நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கும் இந்த ஹார்மோனிக்கும், வெஸ்டர்ன் ஹார்மோனிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொன்னது அந்த ஆங்கில பதிப்பில் இருக்கிறத நான் அப்படியே படிச்சு காட்டுறாங்க. கர்நாடிக் மியூசிக் இஸ் லைக் லிவிங் இன் சாலிட்யூட் அண்ட் டூயிங் மெடிடேஷன் லைக் அவர் சேஜஸ். கர்நாடக இசை என்பது வந்து தனிமையிலிருந்து நம்ம முனிவர்கள் தவம் செய்வதை போன்றது. வெஸ்டர்ன் மியூசிக் நீட்ஸ் ஹார்மனி, கவுண்டர் பாயிண்ட்ஸ் அண்ட் மெனி அக்காம்பனிமெண்ட்ஸ். இட் இஸ் லைக் லிவிங் வித் பீப்புள். புரியுதா? மேற்கத்திய இசை என்பது மக்களோடு வாழ்வதை போன்றது, கர்நாடக இசை என்பது தனிமையில் வாழ்வதை போன்றது. ஒரு எளிமைப்படுத்தி அவர் சொல்லியிருக்காரு. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாங்க, கர்நாடக இசை நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மூட், ஒரு ராகம், ஒரு மன உணர்வு, அதை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. இது வந்து லிவிங் வித் பீப்புள். அதை தான் நான் சொன்னேன், ஹார்மனி. ஒரு நேரத்தில் பல மக்களுடைய மூடு இருக்கு இல்லையா, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவதற்கான ஸ்கோப் வந்து இந்த இசையில் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இதை அவர் சொல்லும்போது அவர் நாத்திகர் இல்லை, அப்பவே அவர் வந்து இப்படிதான் இருந்தார். அவர் கலையை பற்றி பேசும்போது உண்மையை பேசுறாரு. உண்மையை பேசுறாருன்னு நான் சொல்றது வந்து அவருடைய இறை நம்பிக்கை அது வர்றதில்லை. அதை பேசும்போது இப்ப சொல்றாரு இல்லையா, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவர் எப்பயுமே ஒரே மாதிரி தான் பேசுறாரு. உங்களுக்கு வந்து அது மக்கள் பக்கத்துல இருக்காருன்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அவர் கலையை பத்தி பேசும்பொழுது. இல்ல, அவருக்கு அந்த முரண்பாடு தெரியல, வேணும்னு அப்படி பண்றாரு, அதை நான் சொல்லல. அப்படி நம்பிக்கை உள்ளவர்கள் எப்பொழுதுமே இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு அனலாகஸ் ஒப்பிடத்தக்கது வந்து
ரஷ்யால டால்ஸ்டாய் இருந்தார். லெனின் வந்து டால்ஸ்டாய என்ன இந்த ஆளை பத்தி புகழ்ந்து எழுதுறீங்க அப்படின்னு நம்ம ஆளுங்களே கேட்பாங்க. அப்படின்னு தான் தொடங்குறாரு. டால்ஸ்டாய் வந்து புரட்சி கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு புரட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய லெனின் வந்து 1908 எழுதுறாரு. டால்ஸ்டாயினுடைய இலக்கியம் இருக்கு இல்லையா, அது உண்மையை பிரதிபலிக்கிறது. ரஷ்ய சமூகம் எப்படி இருக்குது, முதலாளித்துவம் இந்த விவசாயியின் வாழ்க்கையை எப்படி சூறையாடுகிறார்கள், முதலாளித்துவம் எப்படி நயவஞ்சகமா போலித்தனமா ஃப்ராடா இருக்குது அப்படின்றத அவர் தன்னுடைய எழுத்துல வந்து கொண்டு வர்றாரு. ஆனா அதற்கு அவர் சொல்ற தீர்வு இருக்கு இல்லையா, அது தூய கிறிஸ்தவம், ஒரு ஏழைகளின் கிறிஸ்து. அப்படி அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, அவருடைய இலக்கியம் புரட்சிக்கு பயன்படக்கூடியது, அவருடைய சித்தாந்தம் புரட்சிக்கு எதிரானதுன்னு சொல்றாரு. இப்படி ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்குது. ராஜா வந்து அவருடைய ஃபெய்த்து, நம்பிக்கை அது தனியா எடுத்துருங்க. அவர் ஆர்ட்டுக்குள்ள வரும்போது அவர் கரெக்டா தான் இருக்காரு. கரெக்டா இருக்காரு அப்படின்னு சொன்னது நம்ம கருத்தை சொல்றாரு, புரட்சியை சொல்றாருன்ற அர்த்தத்துல இல்லை. நீங்க சினிமாக்கு இசையமைக்கிறார். அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து விதந்து சொல்றாங்க, பாடல்களை சொல்றாங்க. சினிமாவோட கதை இருக்கு இல்லையா, அது ஆன்மீகமா பேசுது. ஆன்மீகமா நான் சொல்றது கடவுளை பத்தியா பேசுது. பழைய படம் தான் ராமாயணம் மகாபாரதம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து புரட்சி உள்பட, இப்போ லேட்டஸ்டா விடுதலை உள்பட இதெல்லாம் எதை பேசுது, மனிதனுடைய பிரச்சனைய, மக்களுடைய வலிய, சந்தோஷத்தை, சந்தோஷம், காதல் இதெல்லாம் பேசுது. அத மியூசிக்ல ஒரு மனிதர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா எப்போ பண்ண முடியும்? ஒரு நடிகர் வந்து ராஜாவா நடிக்கணும், மந்திரியா நடிக்கணும், வில்லனா நடிக்கணும், திருடனா நடிக்கணும், எதோ நடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கேரக்டரை உள்வாங்கிக்கிட்டா மட்டும்தானே அப்படி நடிக்க முடியும். உண்டா இல்லையா? அது உண்மைதானே? ஆமா. ஓகே. ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காரு, வாய்ஸ், அவங்க வந்து அந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கேரக்டரை உள்வாங்கினா தானே அதை கொண்டு வர முடியும். அவங்கள வாய்ஸ் ஆர்டிஸ்ட்னு தானே சொல்றாங்க, அப்படிதான் சொல்றாங்க. பாடகர்களுக்கும் அது பொருந்தும். அத உணர்வை பிரதிபலிக்கணும். ஆமா, அந்த கேரக்டரா மாறி அந்த உணர்வை பிரதிபலிக்கணும் அப்படின்றது. மியூசிக் டைரக்டருக்கு அது பொருந்துமா? பொருந்தாதான்? பொருந்தும். அப்போ அவர் அந்த காட்சிக்குள்ள போறாரு, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை மியூசிக்கலா எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வரும்போது அவர் சொல்லக்கூடிய ஆன்மீக உலகிலிருந்து முற்றிலுமா வெளியே வந்துடுறாரு. லிவிங் வித் பீப்புள் அப்படின்னு சொல்றாருல்ல, ஹார்மனி இஸ் லிவிங் வித் பீப்புள். அப்போ ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருக்கும் போதெல்லாம் ஹி இஸ் லிவிங் வித் பீப்புள். அவர் வேணா திருவண்ணாமலை போகும்போது மற்ற நேரத்தில் வந்து அவருடைய நம்பிக்கை சார்ந்து போகலாம். அப்போ அந்த லிவிங் வித் பீப்புள் அப்படின்றது இருக்குது. எங்க பேச தொடங்கணும் இதை அப்படின்னு சொன்னாங்க, ஏன் ராஜா இதை செய்தார்? அவரை விட வெஸ்டர்ன் மியூசிக்கு, அவரை விட வெஸ்டர்ன் லிட்ரேச்சருக்கு, அவரை விட கர்நாடிக் மியூசிக்கு எக்ஸ்போஸ் ஆன மற்ற திறமைசாலிகள் இருந்தாங்களே, அவங்க ஏன் இப்படி போகலை, இவர் ஏன் போனார் அப்படின்றதுக்கு இந்த மனத்தடைகள் அவருக்கு இல்லை. இவங்களுக்கு திறமை இருந்ததா இல்லையா? மனத்தடைகள் லெசன் எப்படி சொல்றீங்க? இந்த படத்துக்கு போடணும் அப்படியா? இல்ல கர்நாடிக் மியூசிக் இந்த சட்டகம் இதை தாண்ட முடியாத மனத்தடை வந்து இவர்களுக்கு இருந்தது. அவருடைய ஆற்றலை குறைத்து இப்படி எடுத்துக்கலாமா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய இது கடவுள் கொடுத்தாரு அப்படின்ற தாண்டி இது ஒரு மியூசிக் ஃபார்ம், நான் எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்றது அவருடைய ஆசையா இருந்திருக்கு. அவருக்கு தியாக பிரம்மத்தை பத்தியில ரொம்ப மதிப்பு அதெல்லாம் வச்சிருக்காரு அவரு. பட் எண்ட் ஆஃப் தி டே அது ஒரு மியூசிக். நான் அதை படிச்சு முடிச்சிட்டேன், அடுத்து வேற இன்னொரு படிக்கிறேன். இப்படி சொன்னா அவர் சொல்ல மாட்டாரு. சொல்லுவாரான்னு எனக்கு தெரியாது. பட் இசைக்குள்ள வரும்போது அவருக்கு அதுதான் இசைதான். அவர்கிட்ட அந்த டெமோக்ராட்டிக் வேல்யூ இருந்திருக்கு, எல்லாத்தையும் மியூசிக்கா பாக்குற, அப்படி பாக்குற வேல்யூ இருந்திருக்கு. நான் சொல்ல உயர்ந்தது, இது பெரிய மியூசிக், அதுதான் அந்த மியூசிக், அது அப்படி பாக்குற. எப்படி வந்து ஒரு அம்பேத்கருக்கு முன்னால அவ்வளவு படித்தவர்கள் இருந்தாலும் தீண்டாமை, சாதி, ஒடுக்குமுறை இதை அவங்களால ஃபீல் பண்ண முடியலன்றது அவங்க இதுக்கு ஒரு தீர்வு காணணும்ன்ற ரெக்வெஸ்ட் வந்து அவங்களுக்கு வரல, அவருக்கு வந்தது அப்படின்றது ஒரு கசப்பான உண்மை இல்லையா? இப்படி இருந்தது போல இவங்களுக்கு இந்த மென்டல் பிளாக் இருந்திருக்குது. இது நான் ஏதோ இருந்திருக்குன்னு கதையெல்லாம் சொல்லலை,
இன்னை வரைக்கும் டிஎம் கிருஷ்ணாவோட மூச்சு கொடுக்குறாங்க. இவ்வளவு உலகம் மாறிட்ட பிறகும் உண்டா இல்லையா? ஏங்க பாலக்காடு மணி ஐயருடைய பேரன் அமெரிக்காவில் ஏதோ ஒரு டாப் 10 கம்பெனியில் வேலை பார்த்தவரான். ஒரு பேர் ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன். அவர் ஒரு பாடகர். அவர் டிஎம் கிருஷ்ணா எம்எஸ் சுப்புலட்சுமி பிரச்சனையை பற்றி சொல்லும்போது அவருக்கு சிவபெருமான் பற்றியே நம்பிக்கை இல்லை அப்படின்றாரு. அப்போ அமெரிக்காவில் டாப் 10 கம்பெனியில் உயர் பதவியில இருந்து அதை விட்டுட்டு இசைக்கு வந்தவர் இமயமலையில் ஒரு 6 பேக் சிவபெருமான் இப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னு நம்புறாரு அவர். அவங்கள என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்போ இது இந்த காலத்திலேயே அவங்க அதுக்குள்ளதான் இருக்கிறாங்க, அதுல இருந்து வர முடியல. அப்போ இது அப்படி ஒரு இந்த டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் அவரை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு உந்துதலாக இருந்திருக்கு. அது மற்றவங்களுக்கு இயல்புல அவர் அந்த மனத்தடை இருந்திருக்குது, அந்த தடை அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்றேன். வேற ஒரு விஷயமும் ஒரு இந்த கான்டெஸ்டோட சேர்ந்தது. ராஜா இப்ப இந்த இன்டர்வியூஸ் பல தடவை சொல்லியிருக்காரு அவரு, நான் ஒன்றும் தெரியாம தான் வந்தேன். இப்போ அவர் சொல்றாரு, நான் வெறுங்காலோடு ஆமா இங்க வந்தேன். நல்லா ஒன்று சொல்றாரு, நான் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கெல்லாம் வரல, மியூசிக் கத்துக்கிறதுக்கு தான் சென்னைக்கு வந்தேன். அப்புறம் ஜி.கே. வெங்கடேஷ் கிட்ட சேர்ந்தேன். அவர்கிட்ட போய் உதவியாளராக சேர்றாரு. அவர் ஏதோ ஒரு தெலுங்கு படத்துக்கு 10 டியூன் போட்டாராம். 10 டியூன் போட்டு நோட்ஸ் எழுதிக்க அப்படின்னா, நோட்டேஷன் எனக்கு ஒன்றும் தெரியாது, அது சரி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்குவேன்னு ஒரு இல்லை ஞாபகம் வச்சுக்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னாராம். காலையில் ஒரு 10 டியூன் சொல்லிட்டாரு. சாயங்காலம் ப்ரொடியூசர் டியூன் கேட்குறாரு, அந்த முதல் டியூன் சொல்லு அப்படின்னா இவர் சொன்னாராம். 2வது சொன்னார், 3வது அவர் ஜி.கே. வெங்கடேஷ் ஆச்சரியமாக அதிர்ச்சி ஆகிட்டாராம். நமக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது. எப்படி இப்போ நாங்கள் பாட்டுக்கெல்லாம் டியூன் கேசட்டில் பதிவு பண்ணிக்குவோம். சொன்னார், அவர் ஆச்சரியமாயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் நான் நொட்டேஷன் கற்றுக்கிட்டேன். இந்த இன்சிடென்ட்டு அவர் இதை சொல்லும்போது எனக்கு வேற ஒன்று ஞாபகம் வந்தது. டிஎம் கிருஷ்ணாவுடைய செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ் புக்கில் இந்த மிருதங்கம் தயாரிக்கிற கலைஞர்களை பற்றி தான் அந்த புத்தகம். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தலித் கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த கலைஞர்கள் தான் இதை தயாரிக்கிறாங்க, கைவினைஞர்கள். அதில் பர்லாந்து அப்படின்னு ஒரு கேரக்டர், அவரு தான் அந்த மிருதங்கம் செய்கிறவர். அவருடைய கை வண்ணம் இருக்கு இல்லையா, அதுக்காக இந்த பாலக்காடு மணி ஐயர் என்று சொல்லக்கூடிய மியூசிக் அகாடமியில் அநேகமாக அவர் தான் முதல்ல இந்த சங்கீத கலாநிதி வாங்கினது அவர் தான். என்ன அவர் இந்த பர்லாந்துவுக்காக பாலக்காடுல இருந்து காலி பண்ணிட்டு தஞ்சாவூர் கூட்டி வர்றாரு. ஏன்னா மிருதங்கம் அந்த மிருதங்கத்தை அவர் வேற யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு அவரை தன்னோட பிணைத்து கொள்ளுகிறார். பாலக்காடு மணியர் பல பேருக்கு அவர் சிறந்த வித்வானாக இது பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பல வித்வான்களுக்கு வாசிக்கிறாரு. பல வித்வான்கள் பாடுறாங்க இல்லையா, பாடுறதுக்கு பிட்சுக்கு தான் இதை டியூன் பண்ணிக்குவாங்க. பாலக்காடு மணியர் மிருதங்கம் ஆர்டிஸ்ட். இந்த மிருதங்கத்தை அந்த பாடகருடைய பிட்ச் இருக்கு இல்லையா, 2 கட்டை 3 கட்டை, அந்த பிட்சுக்கு டியூன் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாடகருடைய குரலின் தன்மை இருக்கு இல்லையா, அந்த டிம்பர்ன்னு சொல்லுவாங்க, இந்த மரத்துல ஓடுற ரேகை இருக்குல்ல, அந்த மாதிரி குரலுக்கு ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த நாதத்துக்கு ஏற்றதா இந்த மிருதங்கத்தினுடைய நாதம் இருக்கணும் அப்படின்னு இவர் விரும்புறாரு. யாரு? பாலக்காடு மணி ஐயர். அது இருக்கணும்னா அவர் செய்யறவர் அதை செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பாடகருடைய குரலை கேட்டு அந்த குரல்ல அப்படியே இசைந்து ஒலிக்கின்ற இந்த ரிதமிக் சவுண்ட இதுல கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? நம்ம பீத்தோவனை பத்தி பேசுறோம் இல்லையா, இந்த பர்லாந்து போய் அந்த கச்சேரி ஒரு வாட்டி கேட்பாராம். சரி சாமி நான் செஞ்சிடறேன் பாரான். அவ்வளவுதான். ஒரு வாட்டி கேட்டுட்டு அதை இந்த மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல், எருமத்தோல், அதுக்கு மேல சோறு மை, அப்புறம் அந்த கல் அதை நுணுக்கி சேர்த்து ஒரு மெட்டாலிக் டோனு, இது எல்லாம் இணைந்த இந்த ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் ஒரு ஹார்மோனிக் டோன் வர்ற ஒரு கருவி அது மிருதங்கம். இதுல அந்த பாடகருடைய டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒன்று கொண்டு வர்றதுக்கு அந்த குரல் அவர் காதுல அப்படியே இருக்குது. ஒரு வாட்டி விழுந்துட்டா போதும். இது எனக்கு இளையராஜா ஜி.கே. வெங்கடேஷ் இதோட. அப்ப இதை எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, சும்மா ஒரு பெருமைப்படுத்துவதற்கு இல்லை,
எவ்வளவு அசாத்தியமான திறமைகளை இந்த சாதி அமைப்பு பார்ப்பனியம் அழிச்சிருக்கின்றவர்கள். நம்ம ஏகலைவன் கதை கட்ட விரலை வெட்டிட்டாரு, அது ஒன்று ஒரு ஸ்டோரி வந்து படிக்கிறோம், அர்ஜுனனை விஞ்சிய ஒருத்தன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த சாதி அமைப்பு முறையில் இந்த மாதிரி எவ்வளவு கலைஞர்கள், எவ்வளவு பர்லாந்துகள் அழிக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு இளையராஜாக்கள் அழிக்கப்பட்டிருப்பாங்க. என்ன முக்கியம் சாதி அமைப்பு முறையுடைய, இப்போ குருமூர்த்தி போன்றவர்கள், குருமூர்த்தியை விட்டுருங்க, விஸ்வகர்மா திட்டம் என்ன, சாதி அமைப்பு நல்லது அப்படின்றது தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ். ஏன் அப்படின்னு சொன்னா தலைமுறை தலைமுறையா ஒன்று வரும்போது அந்த எஃபிஷியன்சி கூடும் அப்படின்றது இவங்களுடைய தியரி. இந்த தியரியை வந்து பர்லாந்து டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, இந்த தியரியை இளையராஜா டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, இந்த தியரியை அம்பேத்கர் டிஸ்ப்ரூவ். எத்தனை பேர் இதை இன்னும் டிஸ்ப்ரூவ் பண்ணணும்? அவ்வளோ பேர் டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வரலாற்றில் நமக்கு தெரிய வர்ற ரொம்ப ஒரு கசப்பான உண்மை, வேதனை தரத்தக்க உண்மை என்ன அப்படின்னாக்கா, யாரெல்லாம் உற்பத்தியில் ஈடுபடும் சாதிகளா இருந்தாங்களோ அவங்களுக்கு கல்வியை மறுத்ததன் மூலமாக அந்த துறைகள்ல ஏற்படக்கூடிய முன்னேற்றம் இருக்குல்ல, அதை வந்து அழிச்சிட்டாங்க. இன்னொரு உதாரணம் நம்ம மருத்துவத்துறை. நவீன மருத்துவம் வருது. நவீன மருத்துவம் வருவதற்கு முன்னால யார் வைத்தியம் பார்த்தாங்க? பார்ப்பனர்களா வைத்தியம் பார்த்தாங்க. மனு தர்மம் வந்து மருத்துவனை பற்றி கேவலமா எழுதுது, அவன் கையால சோறு திங்க கூடாதுன்னு சொல்லுது. அதுக்கு முன்னால வைத்தியம் பார்த்தவர்கள் யார்? மருத்துவர்கள் கம் இசைக்கலைஞர்கள் கம் இப்படி இருந்திருக்கிறாங்க இல்லையா? இப்போ கலைஞரை பற்றி சாதி ரீதியாக இழிவுபடுத்துறதுக்கு மேடையிலே அப்படி பேசுவாங்க. நீங்கள் திருவாரூர்லேருந்து இதை எடுத்துட்டு தானே வந்த, இன்னும் எஸ்.எஸ். சந்திரன் மாதிரி ஆட்கள் ஒரு தகரப்பட்டி இது தானே எடுத்துட்டு வந்த என்று பேசுவார்கள். அப்போது இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கு அந்த கம்யூனிட்டி. அப்போ அவங்க தான் ஆக்சுவலாக டாக்டர் ஆயிருக்கணும், அப்படிதானே? மருத்துவர் சமூகத்தினர் நவீன மருத்துவத்துக்கு வந்திருந்தா இந்த மருத்துவம் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் யார் முதல்ல டாக்டர் ஆனாங்க? சமஸ்கிருதம் படிக்கணும்ன்றாங்க. என்ன சம்பந்தம்? அப்போ யார் டாக்டர் ஆக முடியும்? அப்படி ஆச்சு இல்லையா? அப்போ இது மாதிரி ஒரு உதாரணம். அப்படி இந்த சாதி அமைப்பு இப்படி பல துறைகளை, கலை உள்ளிட்டு எல்லாத்தையும் இப்படி அழித்தது என்பதற்கான சான்றுகளையும் இதோட நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஒரு எக்ஸப்ஷனலா இளையராஜாவை எடுத்துக்கலாம். எக்ஸப்ஷனலா அதுல இருந்து ஒருத்தர் மாஸ்டர் பண்ணி வந்தா இளையராஜா மாதிரி வர முடியும்ன்றதும் புரிஞ்சுக்க முடியும். ஆமா, இது எக்ஸப்ஷனலா வர முடியும். நிறைய பேர் வருவதற்கான ஸ்கோப் இருக்கு. அந்த ஸ்கோப்பை காலி பண்ணக்கூடிய சமூக அமைப்பும் இருக்கு. சமூக அமைப்பு, நம்முடைய சமூக அமைப்பு காரணமாக தான் நீங்க கொஞ்சம் பின்னால போனாலும் திரும்ப முதல்ல சொன்ன மாதிரி பீத்தோவனுடைய கான்டெம்பரரி தியாகையரால ஏன் அதை செய்ய முடியல அப்படின்னா நம்ம ஊர் அப்போ இப்படி இருந்துச்சு. அதுல சில இன்ட்ரெஸ்டிங்கான பேரலல் இருக்குது. இங்கே கூட புரட்சி நடந்திருக்கலாம். தியாகையருடைய காலத்துல தஞ்சாவூர்ல சரபோஜி மன்னர், சரபோஜின்றவன் வந்து ஒரு பென்ஷன் ராஜா, வெள்ளக்காரங்களுக்கு ஊரே எழுதி கொடுத்துட்டு ஆமா புலிகேசி மாதிரி தான் வச்சுங்க, அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாரு. அது தனி கதை, அது பெரிய கதை. சரபோஜி அப்படி இருக்கும்போது புதுக்கோட்டையில தொண்டைமான், அங்க எட்டப்பன், இந்த பீரியட்ல தான் கட்டபொம்மன், இந்த பீரியட்ல தான் சின்ன மருது சகோதரர்கள், ஊமத்துறை, விருப்பாட்சி நாயக்கர், தீரன் சின்னமலை, அந்த பக்கம் திப்பு சுல்தான் இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு தீபகற்ப கூட்டணின்னு ஒன்று அமைச்சு ட்ரை பண்றாங்க. நம்ம மருது வந்து அங்கேருந்து படையெடுத்து இவங்க வர்றாங்க, ஊமைத்துறை தலைமையில் வர்றாங்க. அவங்க ஒரு லெட்ரு சரபோஜிக்கு எழுதி அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் படையெடுத்து வந்துட்டு இருக்கிறோம், உங்கள்கிட்ட இருந்து ஆட்சியை பறிச்சுட்டாங்க, மீட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு தூதர்கிட்ட எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க சரபோஜிக்கு. சரபோஜி வந்து என்ன செய்யறான்னா அந்த தூதரை பிடிச்சி கை காட்டி கொடுத்துட்றான். அது இந்த புறாவை சமைச்சு சாப்பிட்ற வடிவேலு 23ஆம் புலிகேசி மாதிரி அந்த பீரியட்ல இருக்காரு இவர். அப்போ ஒரு ரிவோல்ட் வந்து நடக்குது. அந்த ரிவோல்ட்டோட தியாகையரால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியல. தியாகையர் வந்து ஒரு நேர்மையான பார்ப்பனர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து பிரச்சனையும் தெரியல, ஒரு ராமன் அது வந்து பக்தி என்பது அல்ல. அவருக்கு ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் வந்து மியூசிக்ல எதை வச்சு மியூசிக் போடுறது. பீத்தோவன் வந்து 9th சிம்பனிக்கு வந்து வாய்ஸ் எடுத்துக்கிறாரு, ஓட்டு ஜாய். அப்படி மக்களை நாயகர்களா பார்க்கிற பார்வை வந்து அவருக்கு இல்லை.
அவர் திரும்ப திரும்ப ராமன், சரபோஜியிடம் சரணடைய முடியாது, நான் ராமனிடம் சரணடைகிறேன் அப்படின்றது அவருடைய. அப்போ அது ஒரு விதமான ஒரு அழுகூறல். அவ்வளோதான். நம்ம சொசைட்டியிலேருந்து அந்த கிளாஸ் வந்து அதுதான் செஞ்சுருக்குது. வேறொரு கிளாஸ் வந்து ரிவோல்ட் பண்ணியிருக்குது. அந்த கிளாஸுக்குரிய கலைஞர்களோ இசையோ நம்ம சமூகத்திலிருந்து உருவாகவில்லை அப்படின்றது தான் நம்ம ஹிஸ்டாரிக்கலான பேரலல். இப்போ 200 ஆண்டுகள் கழித்து தான், எவ்வளோ பாருங்க நீங்கள், அந்த மியூசிக்கை 200 வருஷம் கழிச்சு தான் இளையராஜா அந்த சவுண்டு நம்ம ஊருக்கு வந்து சேருது. அதுக்கப்புறம் அதுவும் ஒருத்தர் அதை செய்யலாம் என்று யோசிக்க வேண்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலையும் பொலிட்டிக்கலாக அவருக்கு ராஜ்யசபா கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாலிடிக்ஸ் என்ன? ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே சட்டம், ஒரே மதம். டிஃபரன்ஸ் இன் ஜாய், ஹார்மனின்னு சொன்னீங்களே, நோ டிஃபரன்ஸ் இன் ஜாய். நோ டிஃபரன்ஸ். ஆக்சுவலா சிம்பனியும் டெமோக்ரஸிக்கும் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கு இல்லையா, ஹார்மனிக்கும் டெமோக்ரஸிக்கும் ஒற்றுமை இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகுது. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை வந்து செலுத்துவாங்க. அதன் வழியாக ஒரு சமூகம் வந்து முன்னோக்கி போறது அப்படின்றதான் டெமோக்ரஸி. டெமோக்ரஸின்றது ரூல் ஆஃப் மெஜாரிட்டி கிடையாது இல்லையா. ரூல் ஆஃப் மெஜாரிட்டி அப்படின்றதான் இப்போ இவங்க, அது முன்ன அண்ணாவினுடைய இது இருக்குல்ல, பெரும்பான்மையின் மொழி, அதனால இந்தி தேசிய மொழியா இருக்கணும்னா காக்கை தான் நம்ம தேசிய பறவையா இருக்கணும், அதான் மெஜாரிட்டின்னு சொன்னார் இல்லையா. அப்படி தீர்மானிக்கப்படுவதில்லை. இந்த ப்ளூராலிட்டியை அங்கீகரிப்பது, அது ஒரு மியூசிக்கில் வந்து கொஞ்சம் தான் ஒரு ஃப்ளூட்டு, அதனால அதனுடைய பியூட்டின்றது இருக்கு. ஆமா, நீ மைனாரிட்டி மெஜாரிட்டிக்கு கட்டுப்படு, அப்படி கிடையாது. அப்படி வந்து அதை செய்ய முடியாது. அப்படி இருப்பது வந்து அது டெமோக்ரஸியாக இருக்க முடியாது என்பதை இளையராஜா தன்னுடைய கலையின் வழியா சொல்றாரு. அதான் மோடி ஒத்துக்க மாட்டாரு, அவருக்கு பதவி கொடுத்தவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா நாம் வந்து இந்த சிம்பனியை வந்து பாலிடிக்ஸுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணா அது வந்து டெமோக்ரஸி என்ற முறையில் நாம் புரிந்து கொள்ளணும். இளையராஜாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி நீங்க நிறைய பேசிட்டு இருந்தீங்க, என்னென்ன பண்ணிட்டு இருந்தாருன்றத. உங்களை வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காரா? இப்ப நீங்க மாக்காய்க்கால பாடல்கள் எல்லாம் பண்ணும்பொழுது அவருடைய ரெஃபரன்ஸ் வச்சு பாடல்கள் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்லைன்னு சொன்னா அது உண்மை இல்லை. அதாவது இப்படி பார்க்கலாம். இப்ப நீங்க ராஜா வந்து பாவலர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி பாடகர் தான். எனக்கு தெரிஞ்சு பாவலருடைய பெரும்பாலான பாட்டுகள் வந்து சினிமா டியூன்ல வந்து பாட்டு எழுதி பாடுவாங்க. இளையராஜா அவர் இல்லாதப்ப சினிமா டியூன்ல போடுவாங்க, எல்லாரும் பாடுவாங்க. அதுல வேற வரிகள் மாத்தி அப்படி பாடுவார். அது பாப்புலரா இருந்திருக்குது. நாங்க மாக்காய்கால பாடல்கள் அப்படின்னு எழுத ஆரம்பிச்ச போது கோவன் கலைக்குழு கூட நானும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஒரு கேள்வி வந்து, சினிமா டியூன்ல நம்ம பாட்டு போட்டா பெரும்பாலும் கருத்து பிரச்சார பாடல்கள் தான் பாட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க மக்களுக்கு கேட்கும்போது சினிமா டியூன் தான் ஞாபகம் இருக்கும், இந்த கருத்து வந்து போய் சேராது. அப்போ அந்த டியூன் போடக்கூடாது, நம்ம வேற என்ன டியூன் போடுறது. நான் சொல்றது ஒரு 80s பிற்பகுதி அப்படி வச்சிருங்க. இளையராஜா நல்ல பீக்கில் இருக்கிற டைமு, அந்த பிற்பகுதி சினிமா டியூன்ல போடக்கூடாது, இளையராஜா டியூன்ல அப்படி போட முடியாது. என்ன போடுறதுன்னா நாட்டுப்புற இசை. அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஆந்திராவில் கத்தர் ஜனநாட்டிய மண்டலி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடல்கள். அவங்க வந்து ஆந்திராவினுடைய நாட்டுப்புற இசை, அங்கே வந்து ஒகு கதா, புர்ர கதா, இதெல்லாம் வந்து அங்கே இருந்த வடிவங்கள், ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அவருடைய. அதில் பெரும்பாலான பாடல்கள் வந்து அதில் தான் இருக்கும். அப்போ அது மாதிரி நம்ம ஊர் நாட்டுப்புற டியூன் எடுத்து நம்ம பாடணும் அப்படின்ற முறையில் பாடணும். ஆனால் கொஞ்ச நாள் அந்த டியூன் போட்டால் தீர்ந்து போச்சு. அப்புறம் அதுக்கு மேலே பண்ண முடியவில்லை. ஆமாம், ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதுக்கு மேலே என்ன செய்வது அப்படின்னு சொல்லும்போது பேரலா இணையாக இது வந்துட்டு இருக்குது பாடலுடைய இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ இதை தாண்டி இந்த நாட்டுப்புற இசை பேஸை வைத்து கொண்டு அதை இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம வேறு விதமாக செய்யணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இளையராஜாவோட இசை தான் ஏற்படுத்தியது.
இது ஒண்ணு. ரெண்டாவது ஃபேக்டர் ஒண்ணு இருக்குது. பொதுவா பிரச்சார பாட்டுன்னா கருத்து பிரச்சாரம் தான். அதுக்கு மியூசிக்கல் குவாலிட்டி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பொதுவா பிரச்சாரம்னாலே என்ன, இந்த சினிமால சொல்லுவாங்க இல்லையா, அங்க சினிமா இலக்கியம் அதெல்லாம் சொல்லும்போது கருத்து சொல்றதுக்காகலாம் ஒண்ணு செய்யக்கூடாது, கலை அது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப பிரச்சாரம்னு போயிட்டா அதுல கலை இருக்காது, இருக்க முடியாது அப்படின்றது ஒரு கருத்து. இல்ல பிரச்சாரத்துல கலை இருக்கணும், இருக்க முடியும் அப்படின்னு ஒரு அட்டெம்ப்ட். இன்னொன்று, நம்ம பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணணுமா, பிரச்சாரம்னாக்க ஏதாவது ஒரு கருத்தை சொல்றது தான் பிரச்சாரமா, அப்படி ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ இந்த கம்போஸ் பண்ணும்போது எழுந்த கேள்விகள். அப்போ ஒரு தோழர் கோவன் இருக்கிறார் இல்லையா, ஒரு விவசாய குடும்பம், அவங்க அப்பா பாடகர், அவங்க அம்மாவும் வந்து நல்லா பாடக்கூடியவங்க, எனக்கே தெரியும். அவங்க விவசாய வேலைகள், கீழத்தஞ்சை பகுதி விவசாய வேலைகள் செய்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த நாற்று நடவு இந்த இதெல்லாம் செய்யும்போது அதில் களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாடுவாங்க. அப்புறம் சினிமா பாட்டு அதெல்லாம் வந்துருச்சு. முதல்ல பாடல்கள் இருந்தது. அதில் ஒரு லீட் சிங்கர் இருப்பாங்க, கோரஸ் இருக்கும். எல்லா உழைப்புலையும் அது விதவிதமாக இருக்கும். இதுக்கும் சிம்பனிக்கும் தொடர்பு இருக்குது, பேசுவோம். அப்போ அவங்க ஒரு லீடு ஒன்று பாடி அவங்க கோரஸ் பாடுவாங்க. இது நான் அவர் சொல்லி கேட்டிருக்கிறேன் நான். அப்புறம் அவங்களும் பாடி கேட்டிருக்கிறேன். ஒரு பாட்டு, பொதுவாக தஞ்சாவூர் மாவட்டம் தானே, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தண்ணி வந்தாக்கா அதுதான் கொண்டாட்டம், விவசாயிகள் வாழ்க்கையே தானே. அப்போ பாட்டே அப்படி ஒன்று இருக்குது. ஏ தண்ணி வந்தது தஞ்சாவூர் தஞ்சாவூர், மட தோறந்தது மாயவரம், அப்படி ஒரு பாட்டு. அது இதை கீழே நடவு செய்கிறவங்க, மட தோறந்தது மாயவரம் மட தோறந்தது அப்படி ரிப்பீட் பண்ணும்போது இவங்க மேலே தானே அப்படி டெவலப் பண்ணுவாங்க. பேரலெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும். இது கேட்டிருக்கிறோம். இப்போ இளையராஜாவுடைய பாட்டு, இந்த பகல் நிலவுன்னு ஒரு சினிமா 80s பிற்பகுதியில் தான் வருது, கேட்டிருப்பீங்க நீங்க. பூமாலையே தோல் சேர, பூமாலையே தோல் சேரவா, அது போகும்போது இளையராஜாவும் ஜானகியும் பண்ணதுதான். இது பேரலா வரும். இது பின்னால நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது, இது கவுண்டர் பாயிண்ட். இதையே நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமை சாசனம்னு ஒரு பாடல் கேசட், அதோட முதல் சாங் இதுதான், இந்த தண்ணி தஞ்சாவூர்ன்றது. அதை அப்படியே மெத்தடை யூஸ் பண்ணது. ரொம்ப பிரிமிட்டிவான ஒரு முயற்சி தான் வச்சிருங்க. இருந்தாலும் இந்த மாதிரி இடதுசாரி அமைப்புகள்ல இது பெரிய பெரிய முன்னேற்றம் மாதிரி. இதை 94 இந்த பாட்டு செஞ்சுட்டு, இது ஹைதராபாத்தில் ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் கோவன் கலைக்குழு இதை பாடுறாங்க. பயங்கரமான கைதட்டல். இது என்னவோ நடக்குதுன்ற மாதிரி. கத்தார் இருக்கிறாரு. கத்தார் என்கிட்ட வெரி குட், இளையராஜா தான் செய்ய முடியுமா, நம்மளும் செய்ய முடியும்னா, நீங்க வேற இளையராஜா பார்த்து பண்ணாதான். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இளையராஜா ஆந்திரா எல்லா இடத்துக்கும் போயாச்சு. இந்த இந்த மியூசிக் இதுல என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னா, ஃபோக் மியூசிக்கும் ஹார்மனிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஃபோக் மியூசிக்கும் ஹார்மனிக்கும் வெஸ்ட்ல, யூரோப்லயே அந்த தொடர்பு இருந்திருக்குது. இங்கேயும் கூட கூட்டு உழைப்பு அப்படின்னு வரும்போது, நீங்க இணையத்துல போயிட்டு ஆப்பிரிக்கன் ரிதம்னு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு வேலை, மரம் வெட்டுறது, உரல் இடிக்கிறது, புடைக்கிறது, இந்த ரிதம் எல்லாம் எப்படி ஒன்னா மிக்ஸ் ஆகி வர்றது இருக்குல்ல, அது மாதிரி சில ஷார்ட் வீடியோஸ் இருக்குது. பொதுவிலேயே எந்த கூட்டு உழைப்பு இருக்குல்ல, கூட்டு உழைப்பு ஒன்னொன்னுலையும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெம்போ, ஒரு ரிதம் இருக்கும். அப்போ கூட்டு உழைப்பு அப்படின்னு வரும்போது, கூட்டு இசை என்பதற்கான அதுல பிரிமிட்டிவா அதனுடைய ஸ்கோப் அதுல வந்துடுது. நீங்க மெலடி மாதிரி ஒரு உணர்வு, ஒரு இதுதான் அப்படின்றது அதுல கிடையாது. இது இல்லாம ஃபோக் மியூசிக்ல உலக தழுவிய அளவிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது நீங்க நிறைய பார்த்துடலாம். கேள்வி கேட்டு பதில் சொல்றதுன்றது இருக்குல்ல, அது ஃபோக் மியூசிக்குடைய ஒரு இது. நீங்க சிம்பனி ஃபார்ம்லயே அந்த அந்த பாயிண்ட் இருக்குது. அது கவுண்டர் பாயிண்டோட டெவலப்மெண்ட்டும்
அதுலேருந்து வருது இப்படி சொல்றது அப்படின்றது. இந்த மாதிரி இது வந்து ஃபோக்குக்குள்ள ஒரு இயல்பு. ஃபோக்லேருந்து நிறையா வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு தான் இவங்க மேலே அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் இளையராஜா செல்வாக்கு எங்களுக்கு வந்து ஒரு வசந்த ரமேஷ்னு ஒருத்தோட மியூசிக் டைரக்டர், ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் அவர் பண்ணியிருக்காரு, பெரிய இளையராஜா ரசிகர் அவர். நான் ஒருவேளை அவர் இருந்தாக்க இன்னும் இதுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ்ன்றத வந்து சொல்லுவார். உண்மையிலேயே அது ஒரு இன்னும் சரியாக நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஆய்வு செய்யாத கற்றுக்கொள்ளாத ஒரு ஒரு துயரம் அது. உண்மையிலே அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அது நான் சொல்கிறது மியூசிக் லேர்னிங்க்கு வந்து அது ஒரு மிக முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். இந்த அளவுக்கு வேற எந்த மொழியிலையும் அந்த மண்ணின் இசையோடு குளோபல் மியூசிக் இருக்கு இல்லையா, ஒரு வெஸ்டர்ன் மியூசிக், அதை இணைத்து இவ்வளவு அற்புதமா கொடுத்த இது வந்து வேற யாருக்கும் வாய்க்கல. நமக்கு வாய்த்து இருக்குது, ஆனா அதன் அருமை தெரியாதவர்களாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அப்படி யாரும் இல்லையா செய்யறாங்க. இது வந்து யுனிக், இது வந்து யுனிக், மற்றவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதோட கம்பேர் பண்ணத்தக்கது அப்படின்னு நான் கருதலை. நான் வந்து ஒரு ஏதோ ஓல்ட் டைமர் அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படி இல்லை. இதுக்கு வந்து யுனிக்கான ஒரு தன்மை இருக்குது. கற்றுக்கொள்வதற்கு இதுல வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு, கற்றுக்கொள்ளணும். அதுக்கு மேல வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னாலே இதை கத்துக்கிட்டு தான் அதுக்கு மேல நம்ம போக முடியும். அந்த வகையில வந்து இதை பார்க்கணும். அதுல நமக்கு இந்த மாதிரி மனத்தடைகள் இல்லை, இது என்ன ஆஃப்டர் ஆல் சினிமா இசைன்றது, அந்த மாதிரி பார்வைகள் வந்து தப்பு. அவர் கருத்தியல் ரீதியா இறை நம்பிக்கை கொண்டவரா இருக்காரு, அல்லது சினிமாவில் எப்படி இருக்குது அப்படின்றது இல்லை, அந்த மியூசிக்கில் என்ன இருக்குது என்பதிலிருந்து தான் நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. மியூசிக் வந்து நிச்சயமாக வாழ்வியல் சார்ந்தது, அவருடைய இசை, அது நாம் வந்து கற்றுக்கொள்வதற்கு இருக்கு என்பதிலிருந்து தான் எடுத்துக்கிட்டு பலதை வந்து பண்ணியிருக்கிறோம். மியூசிக் தானே, இது எதுக்கு நான் கேட்கணும், அவ்வளோ எஃபர்ட்லாம் போட முடியாது, அப்படிலாம் கேட்க முடியாது, நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கேட்குறேன் அப்படின்றவங்களுக்கு பெருசா எனக்கு அதுல உடன்பாடலாம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி போகும்போது பைக் ஓட்டும் போது கேட்க முடியும், நடந்து போகும்போது எங்கேயாவது ஒன்றா கேட்கும். அதை எப்படி சொல்றது, ஒரு என்ஜாய் பண்ணி உட்காந்து கேட்கறதுக்கு அது எஃபர்ட் போட்டலாம் எதுவும் ரிசன்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்ல, இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. நான் நினைக்கிறேன் டு தே மிஸ் அவுட் சம்திங்னு கேட்கிறேன். இதை நீங்க மிஸ் பண்றாங்களா இல்ல அதுல ஒண்ணும் இல்லையா? இல்ல இல்ல, என்ஜாய் பண்றதுன்னா எஃபர்ட் போடாம இருக்கிறது தான் என்ஜாய் பண்றது அப்படின்றதே ஒரு அப்படி ஒரு அந்த பார்வையே தவறுன்னு சொல்றாங்க. எஃபர்ட் போட்டாதான் என்ஜாய்மெண்ட்டினுடைய உச்சத்தை அடைய முடியும். எஃபர்ட் போடாம இருக்கிற என்ஜாய்மெண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு பாப்கார்ன் தின்ற மாதிரி அது இல்லையா. நீங்க இப்படி ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். சுவை இருக்குது, அறுசுவைன்றாங்க. நம்ம இல்ல இல்ல அப்படி சொல்லல, நான் நம்ம மெலடி இருக்குல்ல, அது வந்து ஒரு சுவை, காரம் இல்லை புளிப்பு இல்லை ஸ்வீட்டு. இப்போ நான் வந்து ஜிஞ்சர் லெமன் டீன்னு போய் கேட்டு வாங்கி குடிப்பேன் டீ கடையில். ஜிஞ்சர் லெமன் டீயில் என்னென்ன இருக்குது, ஜிஞ்சர் காரம், லெமன் புளிப்பு, டீ துவர்ப்பு, அப்புறம் ஒரு இனிப்பு, 4 சுவை மிக்ஸ் ஆகிருக்குது இல்லையா. இந்த டேஸ்ட்டை ரசிக்கிறது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இல்லையா? இல்லை எதனா ஒன்று சொல்லுங்க. அது மாதிரி தான் அது டேஸ்ட் அப்படின்றது. அது மியூசிக்லையாக இருக்கட்டும், நாக்கில் இருக்கிற சுவை நரம்புலையாக இருக்கட்டும், இது மனித நாகரிகத்தின் வளர்ச்சியோடு வளர்ந்து வந்திருக்குது. அதனால நம்ம குரங்கு நிலையிலிருந்து தாண்டி ஒரு மனித நிலைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா, அப்படி நுட்பமான ரசனைகளை வளர்த்து கொள்வது தான் சரியா இருக்கும். ரொம்ப நன்றி தோழர், ரொம்ப விரிவா பேசியிருக்கோம். ஆரம்பிச்சதுல இருந்து அதோட டிராவல் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.